மிகப்பெரிய நன்னாளிலே உங்கள் எல்லாம் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான நாள் நேற்று. நமது தமிழகத்து மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அத்தனை ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரே தலைவன் மேதகவே பிரபாகரன் பிறந்த நாளான நேற்று. இன்று மாவீரர்கள் தினம். அதையெல்லாம் மகிழ்வோடு கொண்டாடுவோம். நமது தேசிய தலைவர் பிரபாகரனை மனமகிழ்ந்து கொண்டாடுவோம். அன்றைக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நாடக கலைஞர்கள். நாளைக்கு ஒரு வரலாறு சொல்லும். கொள்ளைக்காரனை எதிர்த்து போராடி வானொலியை கண்டுபிடிச்சவர் யாரு? யாரை படிச்ச நம்ம எல்லாம் வானொலியை கண்டுபிடிச்சவர் மார்க்கோனின்னு படிச்சோம். மார்க்கோனின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனா மார்க்கோனி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே போற்றினும் போற்றுவார் பொருகுடாவினில் தூற்றினும் தூற்றுவார் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவார் வந்தலாளர் கூற்றினும் பாவலர் கொடியார் நாடகம் பார்க்க மறுக்கிறாங்க. ஆமா ஆமா ஏன்னு கேட்டா டபுள் டான்ஸ் ரொம்ப அதிகமா ஆட்சி மாறுங்க நாடகம் பார்த்து நெசமாத்தான் சொல்லு பொய்யெல்லாம் இல்லை. அப்புறம் இப்ப கூட ஒரு நாடகம் போட்டுன்னா அவங்க சொன்னாங்க அது சொல்லுங்க போட்டாது எல்லாம் சொன்னாங்க. ஆமா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாடகம் பார்க்க கொஞ்சம் தூரம் போறது வர்றது வழக்கம். போவன் டயரை குடிச்சுக்கிட்டுலாம் போனாங்க. என் மகன் பிரபாகரன், என் மாப்பிள்ளை ரஞ்சித்து, இன்னும் அன்பு தம்பிகள், இன்னும் நிறைய நிறைய நாடகம் பார்க்க வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த கலை மீது எவ்வளவு ஒரு பற்று. Thank you.
நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயண. பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவதா சிவம், சதாசிவத்தில மகேஸ்வரன், மகேஸ்வரன் ருத்ரவன், ருத்ரவன்ல விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்தில வாயு, வாயுவிலே அக்கினி, அக்கினியில பிருதிவி, பிருதிவிலே அப்பு, அப்புவிலே அண்டம். அந்த அன்னத்தினால் ஊர்வன, பரப்பன, நெகப்பன தாவரங்கள், விலங்குகள், தேவர்கள், மனிதர்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஆழத்திலே ஞானத்திலே வரும் காலத்திலே கூலத்திலே மூலாதாரத்திலே பிரம்மன் தாழ்ந்து வாசம் முடிக்கிறான், பிண்டம் பிடிக்கிறான் என சொல்லக்கூடிய கருணையெல்லாம் உருவாக்கும்படியான வரம் அயன் பிதா பேதா என்னும்படியான மலடியன் பேடியன் சதுர்முகன் நான்முகன் என சொல்லக்கூடிய என் தந்தை ஆகிய பிரம்மதேவனை கண்டு ஆசி பெற்று வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, கொடுத்தால் குறைபடாது, கல்வன் எவராலும் கனவாட முடியாது, நெஞ்சகத்தை பொருள்மிக்க கல்வி என்று பொருந்தியடி அடைவாருண்டோ என்ற வகையிலே கல்வி செல்வம் அச்செல்வத்துக்கு பதியாக வழங்கக்கூடிய நாமங்களை கண்டு நல்லாசியில் பெற்று கைலங்கில் அங்கே பாட்டிலாத பரமனை, பரமலோக நாதனை, நாட்டிலாத நாதனை, நாரி மங்கை பாகனை கூட்டி வெள்ள வாய்ப்புடைத்து குழுகுணுத்த மந்திரம் வேட்டைக்கார குசுப்பை கூப்பிடாம கூச்சதே அத்தியிலே கர மத்தியிலே மன முத்தியிலே நடு மத்தியிலே நெத்தியிலே சதாசிவம் ஓம் ஸ்ரீ நல்லாண்டா படிக்காத நாதனை கண்டு ஆசி பெற்று அன்பன் நன்மலர் தூவி பரமானந்த தேவி அடியிலே ஏறி இன்பது உம்முடல் ஆவி நாடு வீடேற்றத்தா இங்கே உலாவி என சொல்லக்கூடிய பராசக்தியுடைய திருவருளை பெற்றுக் கொண்டு வைகுந்தம் அடைந்தேன். சீரா சிவக்கொழுந்தை செல்லமுது நம்பியனே பாராதி வான்பொருளை பஞ்சமுரு வான ஒன்றை பேரான விண்வெளியை பேரின்ப வாரதியை நேரையாக என்னாலும் நெஞ்சு நொத்தி வாழ்வில்லை என சொல்லக்கூடிய தொந்திகளை நடு வந்திகளை திறத்திலே முந்தி இல்லருடன் முந்திகளை விசுந்தாம் இருப்பார் முகுந்துவார் வாழை பெண்ணை ஆதி அந்தமுள்ள அப்பொரு கோவில் கொண்டு ஆழ்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய திருவருளை பெற்றுக் கொண்டு வீரலட்சுமி, ரசலட்சுமி, தானலட்சுமி, தைரியலட்சுமி, சந்தான லட்சுமி என விளங்கும் மகாலட்சுமியினுடைய திருவருளோடு எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேதிமலை சாரணைக்கு வந்துவிட்டோம். நாராயண நமஸ்தே. நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் ஈர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோத கெஸ்த சாமர கர்ண விளம்பில் சூத்திர என்ற வகையில விநாயக பெருமானை பணிந்து பிறகு பணியை தொடர்பு ஆகினாலே இந்த இடத்துடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது குறிஞ்சிலும் இங்கே முருகப்பெருமான் முடிவென்றிருக்கிறார். அந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கினேன். செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு நேம வாராதே வினை என்றார். அப்படி விநாயக பெருமானை பணிந்து விட்டாலும் எம்பெருமான் முருகனுடைய திருவருளாலும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அதனால்தான் சக்தி வழிபாடு. சிவனுக்கோ 4 வகையான சக்தி: அருள் சக்தி, போர் சக்தி, கோபசக்தி, புருஷ சக்தி. அப்படிப்பட்ட 4 சக்தி. அதில் அருள் சக்தி உமாதேவியா, போர் சக்தி துர்க்கை, காளி ஆக அருள் சக்தி, இப்படிப்பட்ட புருஷ சக்தியான விஷ்ணு. இப்படி 4 சக்தியோடு சக்தி இல்லாது எதுவும் நடைபெறாது. அதனாலதான் கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, நேரத்தில் பேசவும் சக்தி இல்லை, மூச்சு விட கூட சக்தி இல்லாத நிலைமையெல்லாம் மனிதனுக்கு வருது. அப்படின்னா எல்லாத்துக்கும் முக்கிய சக்தி வழிபாடு. அதனால அம்பாளை வழிபட வேண்டும். இருந்தாலும் சர்வ சக்திமன், இருந்தாலும் அடுத்த நிலைமை முள்ளைகளும் அதற்கு கடவுள் எல்லா வல்ல திருமால். அப்பெருமாளை வணங்க வேண்டும். பெருமாளும் அல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் அல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் இராமையினால் பெருந்தெடுத்து போகவே பார் என்று பாடினார் காலமேகம். பச்சைமா மலை போல் வேலி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமர வேறு ஆயிரத்தும் கொழுந்த என்ன இச்சுவை தருவ யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார்கள் பாடியது போல அந்த அரங்கத்தானை பாடி பிறகு பணியை தொடர்வோம். எல்லாம் வல்ல எம்பெருமானே ஏழுமலை வாசா அருளாதே எல்லாம் நிறைந்தது எங்கள் ஸ்ரீவாசா. Oh,
யாசினி குடும்பத்தினர் சார்பாக ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். புத்தாம்பூர் நாம் தமிழர் கட்சி சார்பாக அன்பழகன் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். மிகப்பெரிய நன்னாளிலே உங்கள் எல்லாம் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான நாள். நேற்று நமது தமிழகத்து மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அத்தனை ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரே தலைவன் மேதகவே பிரபாகரன் பிறந்த நாளான நேற்று இன்று மாவீரர்கள் தினம். அதையெல்லாம் மகிழ்வோடு கொண்டாடுவோம். நமது தேசிய தலைவர் பிரபாகரனை மனமகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி. அந்த வகையில் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான இடம். இந்த இடத்திலே எல்லா வல்ல எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த விலையும் வருகின்ற வல்விலையும் கண்டல் என்று சொல்ல தங்குமே செந்தில் நகர் சேவகா என்று பிரிந்து அனுபவருக்கு மேவ வாராதே விலை என்று விதியை மாற்றும் வல்லமை முருகப்பெருமானுக்கே உண்டு. பாடிய வயதை கண்டபோதெல்லாம் வாழ்வியல் நிறைவா என்று வள்ளலாறு பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். பயிர் வாடினால் உயிர் வாடும் என்று வருகிறார். யாருக்காக அந்த என்ன இருக்கா? பயிருக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு ஒருத்தர். நாட்டுல வானொலின்னு ஒரு பொட்டி இருக்குல்ல, ரேடியா போட்டு எல்லாருக்கும் எல்லாரும் கேட்கறவங்கள ரெடி. வானொலியை கண்டுபிடிச்சவர் யாரு? யாரை படிச்ச நம்ம எல்லாம் வானொலியை கண்டுபிடிச்சவர் மார்க்கோனின்னு படிச்சோம். மார்க்கோனின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனா மார்க்கோனி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே ஜெகதீச வெங்கடேசன் என்பவர் தான், ஜெகதீச சந்திரபோஸ் என்பவர் தான் முதலாக கண்டுபிடித்திருக்கிறார். அவர் நமது நாட்டு விஞ்ஞானி. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாடு வந்திருக்கிறார். அவர் இருக்கிறதுக்கு அறை இல்லை. அந்த விஞ்ஞான ஆய்வகத்தை பயன்படுத்த இருக்கிறது இடமில்லை, ஒரு கழிவறையை பயன்படுத்தி கண்டுபிடித்தார். அப்படி வானொலியை கண்டுபிடித்து இந்த நாடு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அவர் கண்டுபிடிச்சு அதை வெளியில சொல்ல முடியல. அவர் கண்டுபிடித்து இருக்கிற நேரத்தில் அங்கே கண்டுபிடிக்கிறார் மார்க்கோனி. மார்க்கோனி கண்டுபிடிச்சது உலக அளவில் பேர் பெற்றது. உலக அளவில் பேர் பெற்றதோடு இல்லாமல் அவருக்கு ரொம்ப பெருமை கிடைச்சது. நோபல் பரிசு வழங்கப்படுது. நோபல் பரிசு பெற்ற உடனேயே அவருக்கு தெரிய வருது, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இந்தியாவில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
இப்போ சில பேருக்கு மனசாட்சி உருத்தம் இல்ல, அது மாதிரி அவருக்கு உறுத்திருச்சு. யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சத நமக்கு பேர் வந்துருச்சு. இருந்தாலும் அவரிடம் போய் சொல்லி இந்த நோபல் பரிசுல பாதியாவது கொடுத்துட்டு வந்துருவோம்னு மனசு வந்துச்சான். அதனால இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு ஆர்கோனி ஐயா ஜெகதீசன். அந்த சந்திரபோஸை பார்த்து கேட்கிறாங்க. ஐயா சொன்னாரு, நான் கண்டுபிடிச்சது இருக்கட்டும், நீங்க கண்டுபிடிச்சது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உங்க பேரே இருக்கட்டும், என் பேரு வேண்டாம், இனி ஒரு மாற்றம் தேவையில்லை, விட்டுருங்க, அது உங்களுக்காக இருக்கட்டும். சரி பரவாயில்ல, நீங்க விட்டு கொடுத்ததாவே இருக்கட்டும், ஆனாலும் எனக்கு கிடைச்ச அந்த பரிசுல பாதி உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கன்னு விட்டு கொடுத்த மகான் அந்த ஜெகதீச சந்திரபோஸ் இந்த விஞ்ஞானி. அவ்வளவு பெரிய பெருமையுடைய அடையாளம் நமது நாட்டோட அடையாளங்களுக்கு நிறைய இருக்கு. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார், மரம் செடி ஒளிகளுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். விவசாயி காலையில எழுந்த உடனே தோல்ல மண்வெட்டி வச்சுக்கிட்டு வயலுக்கு போய் வர்றதா வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சில பேருக்கு தூக்கம் வராது, வயல்ல பயிர் எப்படி இருக்கு, தண்ணி அடைச்சிருக்கிறோமே, மோட்டை எடுத்துட்டு ஓடி போயிருந்தோ, போய் பார்க்கணுமேனு பொழுது விடியும்னா பூச்சி கடிக்குமா பாம்பு கடிக்குமான்னு கூட பார்க்காத விவசாயம் நிலங்களுக்கு போய் பார்க்கிற வழக்கம் இருக்கு. அப்படி போன போது விவசாய பயிர்கள் எல்லாம் தன் நிலத்துக்கு உரிமையாளர் நம்ம பயிரிட்டவர் வருகிறார் என்று மகிழுமாம் இந்த பயிர் செடி கொடிகள்லாம். அதைத்தான் வள்ளலார் பாடுறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று. இப்ப ஜெகதீச சந்திரபோஸ் சொல்றாரு, பயிர்களுக்கு உயிர்களுக்கு மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கு, நம்மளை கவனிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பூச்செடியை வச்சு தினமும் தண்ணி ஊற்றி அதை போய் பார்த்து வளர்த்தான்னு எவ்வளவு சீக்கிரம் அதை கவனிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அதுவும் பூ மலரும். இது இயல்பாக இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த உணர்ற சக்தி இருக்கா? மனிதனுக்கு 6வது அறிவு இருக்கு வரைக்கும் இருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு எப்படி கண்டுபிடித்தார்கள்? எதை வைத்து பகுத்து ஆய்ந்தார்கள்? தொல்காப்பியர் கூறுகிறார், மாவும் மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியர். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணு, எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை, சில பேருக்கு 5 அறிவா, சில பேருக்கு 4 அறிவா. நேரத்தெல்லாம் பார்த்துக்கிற வலைதளத்துல ஒரு பொண்ணு சொல்றான் 6வது அறிவு இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அதுக்கான சான்றை சொல்லுகிற போது என்ன கவனிக்கிறேன் என்ன பார்க்கிறேங்கிற சிந்தனை தெளிவு இருக்குன்னு பாருங்க. அப்ப அவர் சொன்னாரு, பயிர்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னாரு. இப்ப பெரிய அரங்குல விஞ்ஞானிகள் கூடி அதை நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன பரீட்சை வச்சாங்க தெரியுமா? இந்த ஊசி இருக்கு பாருங்க, ஊசி போடுறோம்ல, அந்த ஊசியில விஷத்தை வச்சு செடிக்கு செலுத்தணும். விஷம் பட்டா உயிர் இருந்தா சாகணும் இல்ல, அப்படி செத்து போச்சுன்னா பயிர்களுக்கு செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிறோம்னு எல்லாரும் சொன்னாங்க. 4 பேர் நல்லதா இருந்தா 2 பேர் கூட கெடுதல் பண்ண இருப்பாங்க. எல்லா கூடத்திலும் இருக்க என்னத்தை சொல்றது. அது மாதிரி அவரை பிடிக்காத ஒரு 10 விஞ்ஞானிகள் அவருக்கே தெரியாம இந்த ஊசியில இருந்த மருந்தை கீழே ஊற்றிட்டு தண்ணியை செலுத்தி வச்சுட்டா. பச்சை தண்ணி, இந்த தண்ணியை செலுத்தி வச்சாச்சு. விஞ்ஞானிகள் மத்தியில ஐயா நிரூபிக்கணும். ஊசியை போடுறாரு, அதுல தண்ணி மாற்றி வச்சவர் அவருக்கு தெரியாது, பயிர் சாகல. இப்ப எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. ரொம்ப நொந்து போறாரு. அவமானத்தை விட பெரிய தாழ்வு ஏதாவது உண்டா பாருங்க. ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க ஒரு சபையில. ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனைப்பட்டு கடைசியா அவர் முடிவு சொல்றாரு, இன்னொரு ஊசி விடுங்க விஷம் செலுத்தி, எனக்கு உயிர் இருக்கிறத நம்புறீங்கல்ல, அந்த விஷம் உண்மையானால் என்ன கொல்லட்டும்னு தன்னை செலுத்திக்கிற போறாரு. இப்ப யார் இந்த விஷத்தை கீழே ஊற்றி தண்ணியை செலுத்தி வைத்தார்களோ அவர்களே மீண்டும் மன்னிப்பு கோருகிறார்கள். ஐயா, நாங்கள் இவ்வளவு சின்னமாக நீங்க இருப்பீங்க நினைக்கல, இதை விட்டுட்டு போயிருவீங்கன்னு பார்த்தோம். உறுதியா உயிர் விட துணிந்த உங்களுக்கு அந்த உயிர் அவ்வளவு முக்கியம் என்பது நாங்கள் உணர்த்தோம். செய்வது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டு அந்த விஞ்ஞானி ஏற்றுக்கொண்டதாக வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த உயிர் தான் பயிர்களுக்கும் மரஞ்செடி கொடிகளுக்கும் இருக்கு என்பதை நமது வள்ளலாரும் சொன்னாரு. வள்ளலார் சொன்னதுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ்வின் விரைவா என்று இந்த பயிர் வாடினால் உயிர் வாடும். மரம் முக்கியம், மரம் செடி கொடிகள் முக்கியம். ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்ற, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகத்துக்கும் மனிதன்ல பல பேருக்குமா, எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது தாங்கிட்டு தான் திரிய அப்புறம் வளர்ப்புன்னா உங்களுக்கு பிரச்சனை. திரிய வரும்னா எது? ஆடு மாடு. தமிழனுடைய மாண்பும் தமிழனுடைய உயர்ந்த சிந்தனையும் உயர் உணர்வேறிய தமிழன் ஓரறிவு குறைந்த மிருகத்தை தாழ்வுன்னு சொல்லல, உயர்தினா தாழ்வினு சொல்லியிருக்கணும், சொல்லாம அகரினு பேர் வைத்தார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் சமூகம், அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆன்மீகம் என்ற திருவிழா ஒன்று இல்லை என்றால் இந்த விழா இல்லை. இன்னைக்கு எதற்கெல்லாம் நாடக நிகழ்ச்சியில் வைக்கிற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் ஆன்மீகம் என்ற கடவுளை வருடத்துக்கு ஒரு முறை இந்த சுபதினத்தை கொண்டாட வேண்டும். அந்த சுபதினத்தால் அனைவருக்கு நன்மை விளைய வேண்டும். திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொன்னா விழாதிரு, திருவிழா விழாதிரு, விழாதிருக்க வேண்டும் என்ற ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல புத்தியும் பக்குவமும் சேர்ந்த ஆன்மீகத்தை வளர்த்தது. அந்த கல்விதான் கற்றதனால் ஆயோ பயணம் கொள்வான் நற்றார் தொழார் என்று பாடுகிறார் வள்ளுவர் கூட. அப்ப இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. நீங்க பாருங்க,
நம்ம நெறியோட வளர்க்கணும்னு அதனால சொல்லி வளர்த்தாங்க. கோயில் இருக்கு அந்த பக்கம் போவாங்க, சாமி இருக்கு தப்பு தப்பா பேசாது, கோயில போய் இப்படியா பேசுவாங்க, ஒழுங்கா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அது வரைக்கும் சரியாக இருந்தோம். இன்னும் பாருங்க, கோயிலுக்கு போனோம்னா குளிக்கணும்னு என்ன வந்துச்சு, குளிச்சா சரியான ஆலய உடுக்கணும்னு தோணுச்சு. ஆலயம் தொழுவது சாலவன் கிளம்பி பாட வைத்தான். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. ஏன் கோயில் கட்டிட்டு ஊர் குடியிருக்கிறதெல்லாம் இருக்குமா? மழை, புயல், காற்று, இடி, மின்னல், கோபுரங்களை வானலாவை கட்டி அது மேல கலசத்தை வைத்து அது மேலே தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்தார்கள். இடியை தாங்கக்கூடிய கேழ்வரகு வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஊர்களை காப்பாற்றுவதற்கு அறிவியல் ரீதியாக ஒரு உண்மை இருந்தது, ஆன்மீக ரீதியாகவும் சில உண்மைகள் நமக்கு இருந்தது. அந்த வகையிலே எல்லாம் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு ஆன்மீக ரீதியாக எல்லாரையும் பார்த்து நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வோம். நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுத்து வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது பாடி ஒரு வளர்ந்தென்றல் தாளாட்டு பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று மகந்த காவிரியார் பின்னடந்து கல்யாணம் பேர்வாடும் கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் கச்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தன் கருணை காவிரி போல் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கண்டும் கரியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையனாலும் பேச வந்த பெண்மணியே எங்கள் வாழ்வே மாத்தூர் மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி அமைதி என்றும் இல்லை நல்லா
நல்லா இருக்கும் நாடும் பார்க்க முடியும். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முனமணந்த சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளி இருக்கையில் என்று சித்தர்களுடைய பாடம். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி ஒரு கல்லை பார்த்து கடவுள் என்று நாதன் என்று சுத்தி வந்து முனமணந்து மந்திரம் சொல்லி பூ போடுறோம். ஆனா என்ன சொல்றாரு? நாதன் உள்ளி இருக்கையில் நமக்குள்ளே இருக்காரு கடவுள், என்றும் இல்லை. மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் தலைமையிலான் எண்ணத்தில் இருக்கிறான், எண்ணுகிற எண்ணத்தில் இறைவன் இருக்கிறான். அப்புறம் என் கோயிலுக்கு போகணும், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கோயில் விளங்கணும் குடும்பம் விளங்கணும். ஆனாலும் ஆலயத்தை கட்டி அதுக்கு குடமுழுக்கு என்ற திருக்குட நன்னீராற்று பெருவிழாவை ஏற்பாடு செய்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெருமக்களால் அங்கே வேத மந்திரங்கள் ஓதி அதனால அந்த விழா நடக்குது. ஏதை செய்யணும்? பசுமாடுகளிலிருந்து பால் கிடைக்குது. பசுமாடு தான் பால் குடிச்சுட்டா கொம்பை குடிச்சுட்டா வருமா? பாலை குடிச்சுட்டா வருமா? பாலை எங்க கிடைக்கணுமோ அங்கதான் கிடைக்கணும். அது போலதான் அருள் மின்சாரமாகிய இந்த இறைவனுடைய திருவருள் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட அருள் மின்சாரத்தை குவித்து வைக்கக்கூடிய இடம்தான் ஆலயம். அதே போல இந்த மின்சாரத்தை பாருங்க, எங்க இருக்கு மின்சாரம்? அதுக்குன்னு ஒரு கம்பி தேவைப்படுது இங்க இருந்து இங்க கடத்துறதுக்கு. இன்னைக்கு யாகத்தாலை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாருங்க, யாகத்தாலையில இருந்து கோயில் கருவறை வரைக்கும் சர்ப்ப கைத்தினாலே செய்யக்கூடிய ஒரு கயிறு கட்டி இருக்கும். ஏன்? இங்க இருந்து அந்த மந்திரத்தினால் பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தினால் ஆன மந்திர எந்திரத்தினால் அந்த சக்தியை கருவறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இதெல்லாம் பெரிய சிறப்பான விளக்கங்கள் இருக்கிறதுக்குள்ளே. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீகம் நம்மளை எல்லாம் நல்ல நெறியோடு வளர்த்து கொண்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? திருவிழான்னா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது, யாராவது இறந்து போனா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம் விளங்குமா அந்த நாட்டுன்னு ஒரு முறை யோசிக்க. மதுவானம் இல்லாம இல்ல, உலகம் முழுவதும் இருக்கு. ஆனா இவ்வளவு கொடுமை எந்த நாட்டிலையும் இல்லை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கருன்னு எழுதி வச்சு விற்கிறது நம்ம தான். விட்டு நம்ம தான் அடுத்த விளம்பரம் பண்றான். இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நீங்க எல்லாம் போதையின் பாதையில் போறது எனக்கு மனசு தங்கல. காலையில குடிக்க போற ஆளுகளை குடிகாரன் சொல்லாதீங்க, மது பிரியர்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சு, வேற வேற பேரா வச்சாச்சு. நாட்டுல அநீதியும் அக்கிரமும் கட்டமைத்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க போய் சொல்றது? நமக்கு என்னத்துக்கு பெரிய எடுத்து கொள்ளாத தாங்குமானு தெரியல. உலகம் போற போக்கு என்னத்தை சொல்ல, எத்தனை விஷயங்களை சொல்றது. அத்தனைக்குள்ளேயும் ஒரு காரணம் இருக்க. பாரணைத்து பொய்யலை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் பிறக்க அறிவினார் தாய்மான். வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன். முறுக்கமுடன் அன்னம் இருக்குமுடன் தேடி வந்தால் உன்பேர் இல்லை என்றால் இல்லை. சாமியாரெல்லாம் அப்படி இருக்காங்க. வீடு தேடி யாராவது இருக்கிற இடத்துல உணர்ந்து யாராவது கொடுத்தா சாப்பிடுறது, இல்லைன்னா பட்னியா தான் கிடக்கணும். இப்ப சாமியாரெல்லாம் அப்படியா இருக்காங்க. அப்படித்தான் கோடிக்கொண்டா இருக்காங்க. 500 ஏக்கரை அழிச்சு போட்டு சாமியை ஒரு சிலையை வச்சு புத்தாக்கம் போடுறேன் ஒரு ஜாமியார் ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா இன்னொரு ஜாமியார் பல ஓடியை துறைச்சிக்கிட்டு பல லட்சம் மக்களை சேர்த்து தனியா ஒரு நாட்டை வாங்கிட்டு அது ஒரு ஜாமியார். ஆனால் இதை நம்பி ஒரு கூட்டம் திரியிடுவாங்க. ஆனா தெருவில் சாமியார் ஏதாவது கேட்க வந்தா அந்த அளவு நம்ம ஏளனமா பார்க்கணும். கீழ்வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல. மன்னர்கள் காலத்துல ஒரு மன்னருக்கு பெரிய தோஷம் இருந்திருக்கு. அந்த தோஷத்தினால பாவம் பெருகிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பாவத்தினால அவருக்கு ரொம்ப வீழ்ச்சி ஏற்பட்டு, அதாவது வாழ்க்கை முன்னேற முடியல. சொல்லுவாங்க முன்னோர்கள் சாபம்னு. அந்த முன்னோர்கள் சாபம் இருந்திருக்கும் போல. அதுக்காக யாருன்னா யோசனை அப்படின்னா ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவரை கூப்பிட்டு கேட்டுக்காரு, ஐயா ரொம்ப காலமா எனக்கு மனசு சரியில்லை, ரொம்ப வருத்தமா இருக்கு, என் குடும்ப முன்னேற்றம் இல்லாமல் தாழ்வான நிலையில போயிட்டு இருக்கு, ஏதாவது வழி சொல்லுங்க.
தானத்துல சிறந்தது அன்னதானம். அதை போடுறது கொஞ்சம் நிதானம் இருக்கணும், சாப்பிட வர்றவங்க நிதானமா வரணும். ரெண்டு நிதானம் இல்லைன்னா சாப்பாட்டு பந்தியா நடக்காது. பல இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால நீங்க என்ன செய்யணும், அன்னதானம் போடுங்க. அந்த காலத்துல அப்படிலாம் இல்லைங்க, இப்பதானே அது. அப்படின்னா அன்னதானம் போடுங்க. அன்னதான பந்தலை கட்டி வைத்து அந்த அன்னதான பந்தல்ல ஒரு ஆலய மணியை கட்டி வைங்க. ஆலய மணியை கட்டி வச்சா அடிக்க கூடாது யாரும், அதுல கயிறு இருக்க கூடாது. தானா என்னைக்கு மணி அடிக்குதோ அன்னைக்கு உன் பாவம் போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த மணி அடிக்கிற அளவுக்கு நீங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் 6 மாசம் பார்த்தாரு, 1 வருஷம் பார்த்தாரு, 2 வருஷம் பார்த்தாரு, அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் கூட இந்த மணி அடிச்ச பாடு இல்லை. அன்னதானம் நடக்குது, அவர் மணியை பார்க்கிறாரு, ரொம்ப ஏக்கமா இருக்கு. ஒரு நாள் கவலை அவர் மன்னனை சூழ்ந்துக்கிறது. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். ஒரு நாள் ஒரு சாமியார் வர்றாரு. சாமியார் அப்படி வர்றாரு, ஒரே ஒரு கோவணம், மாத்தி கட்ட கோவணம் இல்லாத ஒரு சாமியார், உடம்பெல்லாம் அழுக்கு, தாடியும் தலைமுடியும் அடைந்தபடி வருகிறாரு. அந்த சாமியார் வந்து சரியா 9 மணிக்கு சோறு போடுங்கன்னு கேட்கிறாரு. சமையல் பண்ணவங்க ஐயா 11 மணிக்கு சாப்பாடு சரியா நடைபெறும், அப்ப வாங்க சோறு போடுறான்னு. அது வரைக்கும் தாங்க முடியாதுயா, பசி வந்தா 10 பறக்குது. எனக்கும் பாருங்க, மானம் குலம் கல்வி தானம் நவமுருதல் நோயின்மை அத்தனையும் போட்டுலாம் இருக்கு. பெண்கள் காமத்துக்கெல்லாம் பறந்துருமா பசி வந்தா. அதனால தயவு செய்து எனக்கு சோறு போடுங்க. முடியாது, இப்ப போட முடியாது, மன்னர் வரணும் போங்க. கஞ்சி பார்த்தாலும் சோறு போட முடியாதுன்னுட்டாங்க. சோறு வடிச்சு தண்ணி ஓடுறது கஞ்சி. அந்த தண்ணி ஓடுற வாழ்க்கை அந்த ஒரு சின்ன காவல் மாதிரி போகுது, அது ஓடுதா. அங்க போய் குத்த வச்சுக்கிட்டு அந்த சுடுதண்ணி அள்ளி குடிச்சாரு, அந்த கஞ்சி தண்ணி அள்ளி குடிக்கிறாரு. அள்ளி குடிச்ச உடனே மணி அடிக்குது. மணி அடிச்ச உடனே மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, அன்னதானத்துல யாரும் சாப்பிட்டா அவளுக்கு நம்ம பாவம் நீரோட போச்சு அப்படின்னு ஓடி வர்றாரு. வந்து பார்த்தா மணி ஆகல, அன்னதானம் தொடங்கல, ஆனா மணி அடிக்குது. அன்னதானமே போடல, யார் யார் சாப்பிட்டது, ஏன் இங்க மணி அடிக்குது, என்ன காரணம் விசாரிச்சா அவர் சொன்னாங்க, ஐயா ஒருத்தரும் சாப்பிடல, அன்னதானம் சொன்னாங்க. ஒரு சாமியார் வந்தாரு, ரொம்ப அழுக்கா இருந்தாரு. நாங்க இன்னும் சோறு போடலையா, நேரம் இருக்குன்னு சொன்னோம். பசிக்குதுன்னு கெஞ்சினாரு. இருந்தாலும் நேரத்துக்கு தானே ஆரம்பிக்கணும், நீங்க வர இல்லையா, முடியாதுன்னு சொல்லி மறுப்போம். அவர் போய் இந்த வடிச்ச தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு கஞ்சி, அதை அள்ளி குடிக்கிறாரு பாருங்க, அதான் மணி அடிக்குதுன்னு. யாருக்கு பார்த்தா அவர் தான் 10 லட்சம் செட்டியார். 9 கோடி சொந்த தெருவுல போட்ட மகன். தான் மகன் கேட்டா காதற்ற ஊசிக்கு வாராது காணும் கடை வலிக்கேன்னா, ஏன்டா பறந்து பாடுபட்டு சொத்து சேர்க்கல, செத்து போனா குண்டு கூட வராது, அகையான் கையில கூட அத்துக்கு தான் போடுறாங்க. ஆனாலும் பணம் பணம் பணம்னு சேர்த்து வச்சு என்னத்துக்கு ஆக போது சொல்லாம சொல்லி வைத்த அந்த மகன் சொன்ன வார்த்தையை கேட்டு வீதிக்கு வந்தார் சாமியாராக. அப்பேற்பட்ட கோடீஸ்வரனுக்கு மாத்தி கேட்ட கோவணம் இல்லாத வாழ்ந்த மக்கள் இப்படி அந்த சோறு போடுறதுல கூட ஒரு நன்மை இருக்கு. அதனால அன்னதானம் வழங்கி இருக்கிறார். இன்று மதியம் அந்த அன்னதானத்துல பங்கு பெற்றவர்களுக்கும் நன்மை, அன்னதானத்தை வழங்கியவர்களுக்கும் நன்மை அந்த இறைவன் வழங்குவார். அந்த அன்னதானம் நம்ம சோறு போடணும்னா சோத்துக்கு என்ன முக்கியம், அரிசி முக்கியம். அரிசி எங்கேயா இருந்து கிடைக்கும், விவசாயம் பண்ணாதான் கிடைக்கும். விவசாயத்தை விட்டு பூரா கடையில கிடைக்கணும், கண்டதையும் தின்னுட்டு அழகி இப்ப உள்ள சமூகம். எது கண்ணு பார்த்துட்டு அதை பூரா திங்கும். அது எவ்வளவு பெரிய நோய். நஞ்ச சாப்பிட்டு அரிசி கூட அரிசியா இல்லையே, எல்லாம் வெள்ளை ஆக்கினா தான் பிடிக்குது, கருப்பா இருந்தா யாருக்கும் பிடிக்கல. கருப்பு கவுனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கா, அது அரசர்கள் சாப்பிட்ட காலம் ஒரு காலம். நம்ம எல்லாம் சாப்பிடவே முடியாது, அவ்வளவு விலை உயர்ந்த அரிசி. அந்த கருப்பு கவுனி அரிசி இன்னைக்கு சாதாரணமா கிடைக்குது, கிலோ 90 ரூபாய்க்கு கிடைக்குது. வாங்கி சாப்பிடலாம்ல. அது கருப்பா இருக்கும், முழுங்க முடியாது நம்மளால தொண்டையில. எவ்வளவு சிரமப்படுறான் பார்த்தீங்களா இல்லையா? அப்ப என்ன ஆகுது, அரிசிய நம்ம நாகரிகத்துக்கு மாறுவதனுடைய விளைவு பாலிசி பண்றாங்க, சுத்தப்படுத்துறாங்க. எப்படி சுத்தப்படுத்துறாங்க, ஆங்கிலத்துல பாலிசி, அது சாதாரண பாலிசி சிலிக்கி பாலிசா. ஆமா, சிலிக்கி பாலிசினா சுத்தமா அரிசி கனமா இருந்தா கூட அதை இழைச்சி ரொம்ப சிறிய ரகமாக மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றினுடைய விளைவு நமக்கு நோய் பூரா வந்துருச்சு. நஞ்சை சார்ந்து முழுங்க முடியல. அப்படி நமக்கு இருந்த பாரம்பரியமான அரசியலை வச்சுட்டோம். தயவு செய்து வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் இனிமே பெரியவர்களாக ஆக போகிறார்கள். அதனால வள்ளுவர் கூட சொல்றார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். என்ன அர்த்தம், வேளாண்மையை கைவிட்ட எல்லாரும் பிச்சை எடுத்து இந்த நாடெல்லாம் நீங்க கையால இடம் இருந்தாலும் விட்டுறாதீங்க, உழுதுட்டே ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு, பொன்னான நாள். விவசாயம் மிகச்சிறந்த பணியாக மாறும், உங்களுக்கு எல்லாம் பெரிய மதிப்பு கூடும். அதனால என்ன சொல்றாரு வள்ளுவர், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். உழவு தொழிலை செய்தவர் மட்டும்தான் வாழ முடியுமா, அதெல்லாம் என்ன செய்யணும், பொய்யா புகழ்றாங்க மாதிரி முடியுமா? நீங்கதான் பெரியவர், நீங்கதான் நல்லவர், சொல்றாங்க போய் கும்பிடுறா இல்ல. எங்க ஐயா பத்தி பேசுங்க, எங்க ஐயா ரொம்ப நல்லவர், எங்க ஐயா நல்ல மனசாட்சி வேண்டாமா? செய்யற தவறுக்கு தண்டனை உண்டு, அதுல மாற்றம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி, தண்டனையை நம்ம பதவியினாலையும் பணத்தினாலையும் தள்ளி போடலாம், ஆனா தப்ப முடியாது. ஒரு நாள்
அத்தனைக்கு ஒரு தீர்வு உண்டு. அதனால வள்ளுவர் சொல்றாரு, தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவில் தன்னஞ்சே தன்னை சொல்லும். வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். பிள்ளைகளுக்கு விவசாயம்னா என்ன, வேளாண்மைனா என்ன, உழவுனா என்ன, அந்த நெல் எங்கிருந்து வருது, அந்த நெல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு விவசாய பெருமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத சொல்லி வளருங்கள். அந்த உணவு அவ்வளவு முக்கியம். உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தோடு இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற போது நடந்தால் பாடி நடந்தால் பாடி காவேரி, நடந்தால் பாடி காவேரி, நன்மையெல்லாம் இறக்க நாடகமே கிடைக்க நன்மையெல்லாம் இறக்க நடந்தால் பாடி காவேரி. கைதட்டினா அவ்வளவு நல்லது. ஆமா, உடலுக்கு ஆரோக்கியம். நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்க, வரும்போது கும்மி கொட்டினாங்க தாய்மார்கள்லாம், அழகா ஆடுனாங்க. கால் நடக்குது, உடல் அசையுது, மூளை சிந்திக்குது, கை தட்டினா இந்த ரத்த ஓட்டம் சரியாகுமா சீராக. விளையாட்டுக்குள்ள ஒரு அறிவியலை கண்டுபிடித்தார்கள் முன்னோர்கள். இப்ப இருக்க முன்னோர்கள் அப்படின்றாங்க. எவ்வளவு மோசமா பேச ஆரம்பிச்சாங்க நம்ம ஆளுங்க. எவ்வளவு பெரிய காரணமும் கருத்துக்களும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே வைத்திருந்தார்கள் முன்னோர்கள். விளையாட்டு கூட அவ்வளவு ஆரோக்கியத்தை கண்டார்கள். உடலுக்கு ஆரோக்கியம் இருந்தது. இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போனது எதனாலே என்ற ஆரம்பம் எங்கே இருக்குன்னு யோசிக்கணும்ல. அப்படி கைதட்டினா அவ்வளவு நல்லது. அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய பாசமுள்ள அன்பு அண்ணன் சக்திவேல் அண்ணா அவர்கள், நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் அண்ணன் இல்லவங்க அண்ணன் 2 பேரும் எங்க இருந்தாலும் நாடகம் தொடர்ந்து வந்துருவாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் சக்திவேல் அண்ணா முருகனுடைய திருவருளால் 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி அவர் ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி 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 நன்றி. பாசம் என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒன்று. அன்புதான் இந்த உலகத்தில் சிறந்தது. அன்பிற்குண்டு அடைக்கின்றால் அன்பும் மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மக்கள் நெய்கின்ற உழைக்கின்பம் வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவை தொட்டு விளையாடுனா அதுல ஒரு சுகம் இருக்கான். அதை சொல்லவே முடியாது யாருனாலே. மக்கள் மெய்கின்ற உழைக்கின்பம். வள்ளுவர் மனைவி உணர்கின்ற மெய்க்கின்பம் பாடல.
ஆனால் இந்த இயற்கை வந்து பெண்களாக தானே அவர் அதை சொல்லலையே. மனைவி மெய்கின்ற உடற்கில் முன்னுள்ள மக்கள் மெய்கின்ற உடற்கில் முன்னார் குழலிருந்து யாழிருந்து மழலை சொல் கேளாதவர் என்றார். அப்படிப்பட்ட உணர்வு தன்மை நமக்குள்ள உண்டு. அந்த உணர்ந்தால் சில விஷயத்தை உணர முடியும். உணராவிட்டால் உணராத வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். புழு இருக்குல்ல, பச்சையா ஒரு புழு இருக்கும். அந்த புழுவை குழம்பு கொண்டு வந்து கூட்டுல வைக்குமா. இதோட விஷத்தை அதுக்கு ஏற்றி ஏற்றி அந்த விஷம் முட்டையாக மாறி அந்த புழு குழந்தையா மாறி 3 நேரம் கொத்துமாங்க. காலையில ஒரு தரம், மதியம் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம், 3 வேலையும் மொத்தம் 72 மணி நேரம் கொத்துது. 72 மணி நேரம் குழந்தை கொத்திட்டு பறந்தோடனே புழு துடிச்சுக்கிட்டு இருக்கு அவசரம் தாங்காம. அப்ப நினைக்க வந்தா கொத்துமே குழந்தை வந்து கொத்துமேனு அந்த எண்ணமே அதை மாத்துது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். அப்ப எண்ணம் மிக வலிமையானதுல கேட்கிறா படிக்கிற உள்ள என்னடா நீ ஆக போறேன்னா சொல்றேன். அதுல இருந்து எப்படி ஆக போறேன். அமெரிக்காவோட பள்ளிக்கூடத்துல போய் ஒரு பிள்ளைய கேட்கிற போது சொன்னா, நீங்க நிக்கிற இடத்துல நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் குழந்தை. யாரு கேட்கிற? அமெரிக்கா அதிபர் கேட்கிறாரு. யார் அவரு? ஆபிரகாம் லிங்கன் கேட்டாங்க. ஆபிரகாம் லிங்கன் கேட்கறதாக ஒரு கதை இருக்கு. அவர் கேட்கிற போது அதை சொன்ன பையன் யாருன்னா அந்த சார்ஜ் இப்ப இருந்தாரு பாருங்க. நீங்க நிக்கிற இடத்த அந்த பதவியில நான் இருக்கேன். என்ன வலிமையானது, என்னந்தான் சரியா இருக்கணும். ஆண்டாள் பாடுகிறாள் பெருமாளை பார்த்து, கண்ணனை பார்த்து, 100 அண்டா உனக்கு நெய் படைத்தேன் தடா சக்கர. அப்ப என்ன செய்ய முடியாது, ஏழ்மையான குடும்பம். ஆனால் என்ன விசாலமாக இருக்கிற நமக்கு வேலாயுதம், முருக பெருமானுடைய வேலாயுதம். அதுவே மனிதனுடைய அறிவை கூர்மையாக வைத்திருக்க வேண்டும், விசாலமாக வைத்திருக்க வேண்டும், ஆழமாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அதை 1000 எழுத்துன்னு சொல்லி வைத்தார்கள். 247 எழுத்துக்கள் 1000 எழுத்து ஒன்று இருக்கு இல்லையா? அத்தனை தத்துவங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவமாய் இந்த நாட்டிலே எப்படியெல்லாம் நாம் வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தார் சிறப்பும். இந்த இடமோ அழகான இடம். இந்த இடத்துல இப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களுக்கெல்லாம் நமக்கு இந்த காட்சியமாக மழையோடு அதை விட இந்த பணிகளையும் குழுவையும் உட்கார்ந்து பார்க்கணும்னு நினைச்சிருக்கா பாருங்க. அவருக்கு நம்ம என்ன நம்பிக்கை செய்வது. முன்னோர்களுக்கு தான் நம்ம அப்படி விளையாட்டுக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை கண்டார்கள். கைதட்டன அமெரிக்காவில் ஒரு போட்டி வச்சாங்க. 5 மணி நேரம் யாரு கைதட்டாங்க அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஆமா, யாரு கைதட்டன இடைவிடாம கட்டணும் 5 மணி நேரம். பெரிய குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கைதட்ட ஆரம்பிச்சதுல இருந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்துல எல்லாம் சோர்ந்துருச்சு, கட்ட முடியல. சரியா 5 மணி நேரம் ஒரு இடத்துல கட்ட கேட்டுக்கிட்டே இருந்தது. 5 மணி நேரம் தொடர்ந்தும் தட்டிட்டாங்க. இப்ப போட்டியாளர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 5 மணி நேரம் இடைவிடாமல் கை கட்டிய நபர் வேலைக்கு வரவும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. உடனே ஒருத்தர் எந்திரிச்சு வரணும்னா 2 பேர் எந்திரிச்சு வந்தாங்க. 2 பேர் கைகாட்டில் ஒரு ஆளு 2 பேர் வரீங்களேன்னு கேட்டா ஒருத்தருக்கு வலது கை இல்லை, ஒருத்தருக்கு இடது கை இல்லை. 2 பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கை இல்லை, இருந்தது ஒவ்வொரு கை. 2 பேருமா சேர்ந்து நம்பிக்கையோட தட்டி பரிசு பெற்றார்கள். ஒரு கை இருந்தாலும் தட்டணுங்கிற என்ன நம்பிக்கை பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் தட்டணுமா வேண்டாமான்னு யோசிச்சுங்க. ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கணும்னா கை தட்டணுமா? நீங்க வேற மனதில் தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ஒன்னும் போட்டி வச்சு நல்ல விஷயங்களை சொல்லும் போது கை கட்டி உற்சாகப்படுத்தணும். நீங்க மருத்துவர் மாத்திரை கொடுத்தா காலையில கேட்டு நடங்கன்னு சொல்றாரு. நடந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். இங்க எல்லாரும் இப்படி வளரல, எல்லாம் இப்படி வளர்ந்துட்டு என்ன சொல்றது? ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனையும் இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல்நோக்கி வளர வைத்தான். அத்தனை கதை இருக்கிறது. இருந்து என்ன செய்யறான்? இங்க ஒருத்தர் தமிழ் மீது ரொம்ப பற்று கொண்டிருக்கிறார். தமிழ் மீது மட்டும் இல்ல, சரி தமிழை நம்ம பல வருஷமா படிக்கலாம். எல்லா மொழியிலும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு படிக்கணும்னு ஒவ்வொரு மொழியா தேர்வு செய்து படிக்கிறார். ஒவ்வொரு மொழியா தேர்ந்தெடுத்து படிக்கிறார். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு என்னென்ன மொழி இருக்க உலகத்தை அத்தனையும் தேடி தேடி படிச்சார். தேடி தேடி படிச்சுட்டு இருந்தா வீட்டுக்காரம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. வேற மனைவி இதே படிச்சுட்டு இருந்தா குழப்பம் வேற வழி இல்லையா, அதெல்லாம் பாக்குறது இல்லையா? அவர் சொன்னார், அப்படிலாம் நினைக்காது, மொழி முக்கியம். மொழியை இழந்துட்டா இனத்தை இழந்துருவோம். இனத்தை இழந்துட்டோம்னா இருக்கிறவங்க அகதிகளா வாழணும். அது பல நாள் நமக்கு உதாரணம். அதனால மொழி மீது என்ன இருக்குன்னு கத்துக்கிறதுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு அவ சொன்னா படி எல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுது? கட்டிதே படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கோவம் வந்துச்சு. கோவிலுக்கு வேற ஊருக்கு போயிட்டாரு, ஊர்ல வேற நாடு போயிட்டாரு. நாடு விட்டு நாடு போனா அந்த நாட்டுல போய் பல ஆண்டுகள் தெரிஞ்சிருக்கிறாரு. பல ஆண்டுகள் இருக்க போது அங்க இருந்த மொழிகள்லாம் கத்துக்கிறாரு. இவருக்கு எல்லா மொழியும் அங்க தெரிய வந்துருச்சு. இப்படி இருக்கிற போது அந்த அரசாங்கத்துல பெரிய ஒரு குற்ற சம்பவம் நடக்குது. அரசாங்க கருவூலத்துல ஒரு திருட்டு சம்பவம், ஒரு 10-15 பேர் மொத்தமா வந்து திருடிட்டு போட்டாங்க. திருடிட்டு போனா பாருங்க, தலையவே இல்லாம திருடிட்டாங்க. அந்த காலத்துலங்க விஞ்ஞானமுள்ள திருடிப்பாங்க போல. ஆமா ஆமா. ஆனாலும் பாருங்க, எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் தவறு நடந்துரும்ல. திருட வந்ததில்ல. ஒருத்தர் சும்மா வராம ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. அந்த நாயை போகும்போது கூட்டிட்டு
கூட்டிட்டு போகாம விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். எல்லாத்தையும் அள்ளிட்டு ஒண்ணு நாயை விட்டுட்டு அங்க தப்பிச்சு போயிட்டான். நாய் காவல்துறையில சிக்கிருச்சு. நாயை வச்சு துப்பு துறக்கணும். காவல்துறை வளர்த்துட்டு தான் அந்த நாய் சொல்லி பேச்சு கேட்கும். இது திருட வளர்த்த நாய்கள். அதனால எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த மொழியில வளர்க்கப்பட்டது கண்டுபிடிக்கணும். தமிழர்கள் நாய் வளர்த்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துடும். இந்திக்கார நாய் வளர்த்தா இந்தியில கூப்பிட்டா வந்துடும். அதுபோல எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த மொழி அந்த பிராணிகளுக்கு பரிச்சயம் ஆகும். இது யதார்த்தம். இப்ப என்ன பண்ணாங்க, அங்க ஒருத்தர் போய் இருந்தாரா, எல்லா மொழியும் தெரிஞ்சவர். அவரை கூப்பிட்டு இங்க வாங்க, ஏன் திருடு நடந்து வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், தடையம் ஒண்ணும் இல்ல, இந்த நாய் மட்டும்தான் இருக்கு, இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி கூப்பிட்டாரு, நாய் திரும்பல. ஏதோ ஒரு மொழியை சொல்லும் போது நாய் திரும்பி பார்த்திருக்கு. அதே மொழியில கூப்பிட்டாரு, நாய் வந்துருச்சு. அதே மொழி அந்த நாய்க்கு புரிஞ்சிருச்சு, வாழாட்டிருச்சு. இப்ப சிக்கல் தீர்ந்தது. இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாய் வளர்த்தாங்கன்னு போய் கொண்டு வந்து கொடுத்து அவங்களை சிறையில் அடைச்சாச்சு, தண்டனை கொடுத்தாச்சு. கண்டுபிடிச்ச காரணமா உங்களுக்கு சன்மானம் கொடுக்கணுமே. கண்டிப்பா என்ன வேணும் உங்களுக்கு, என்ன கேட்டாலும் தர்றேன். எங்க நாட்டுல உங்களுக்கு குடியுரிமை வேணுமான்னு கேட்டாங்க, வேண்டாம்னாரு. உங்களுக்கு சன்மானமா பணம் வேணுமா, கோடி கோடியா தர்றோம், வேண்டாம்னாரு. ஆனாலும் பாருங்க, வேற என்ன வேணும் உங்களுக்கு, நிலமரம் வேணுமா, வீடு வேணுமா, பங்களா வேணுமா, எதுவுமே வேண்டாம். ஏன் இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சுட்டு வேண்டாம்னு தெரியல, அப்புறம் என்னதான் வேணும் உங்களுக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா கோவிச்சுக்காம இந்த நாயை பத்தி அந்த கொடுத்துருங்க ஐயா, நான் கொண்டு போயேன்னாரு. ஆமா, இப்ப காவல்துறை அதிகாரி கேட்டா, நாய் எதுக்கு உங்களுக்கு, அது ஏற்கனவே களவாணி பேரு வளர்த்த நாய், அது எதுக்கியா உங்களுக்கு அப்படின்னா அவர் சொன்னாரு, நான் இந்த மொழியெல்லாம் தேடி தேடி வீட்டுல இருந்து படிச்சேன். நான் படிக்கும் போது என் வீட்டுக்காரி கேட்டா, இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டான். இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்கிட்ட சொல்லணும், அதனால நாயை எனக்கு மறக்காம கொடுத்துருங்க. நான் என்ன நினைக்கிறேன், நாய்க்கு 5 அறிவு தான் இருக்கிறோம். ஆனா நாயா இருந்தாலும் மொழி பற்றோட இருக்க 6 அறிவுன்னு சொல்றேன். நம்ம மொழியை பத்தி எந்த சிந்தனையும் இல்லையே. செப்பு மொழி 18 உடையால், எண்ணிலும் சிந்தனை ஒன்றுடையால் பாரதி கொடுக்கிறார். எல்லா மொழியும் தேவைப்பட்டா படிச்சுக்க தப்பு இல்லை, எந்த மொழியும் குறை சொல்லல. ஆனால் நமது மொழியான தாய்மொழி மீது பற்றும் பாசம் இருக்கணும் இல்ல, இருக்க வேண்டாமா? இருக்கிற. அதனால என்ன சொல்ல வரேன், அந்த தண்ணி தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. நான் படித்தேன் காஞ்சியிலே, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. நல்லவர்க்கு காலவன் இருந்தார் அவர் இடையிலே போல் தந்தையகிறார். உதவி புரிந்தார், தாண்டவருக்கு உதவி புரிந்தார், தாண்டவருக்கு உதவி புரிந்தார். அவரால் தான் பதவி அடைந்தார். நான் படித்தேன் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி, நான் படித்தேன் அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. உண்டு திருவாய் கொடுத்தவது பொருள் பூரா தெரிந்த
ஒன்றேதான் மனதில் கொள்ளுவா தம்பி அதை நான் உனக்கு சொல்லட்டுமா எல்லாம் வெளிச்சம் போட கொட்ட மனதிலே நான் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டான் நகர சபையிலே வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த மனதிலே நான் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டான் நகர சபையிலே எல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த மனதிலே நான் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டான் நகர சபையிலே வீடுகளா வீடு என்று நித்தம் தீட்டினார் வீடுகளா வீடு என்று நித்தம் தீட்டினார் நான் வாழதற்கு உப்பணத்தில் வீடு கட்டினார் தம்பி அதை நான் உனக்கு சொல்லட்டுமாகிறேன் நல்லவருக்கு செய்வதற்கு தேர்தல் உண்டு நான் படித்தேன் அதை நான் உனக்கு நல்ல விஷயம் பேசலாம். பாஸ்கர் ஐயா அவர்கள் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார். தம்பி ஒருத்தர் 100 ரூபாய் விட்டு போனாங்க பேசுறத. தம்பி அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். வணக்கம். நல்ல சிந்தனைகள் எல்லோருக்கும் வேண்டும். எல்லாரும் பெரியவர்கள் தான். இந்த நாட்டில் யாரை குறை சொல்றது, யாரை நன்றி சொல்றது, எதை சொன்னாலும் எதுக்கிறதுக்கு ஒரு கூட்டம். நீங்க பாருங்க, நல்லதும் சொல்லிட்டாங்க. அப்படியே கூட்டிட்டு ஆத்தா எனக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. நன்றி நன்றி ஆத்தா அவர்கள் நீண்ட ஆயுள் தேவ ஆரோக்கியத்தோடும் நிலை செல்வத்தோடு வாழ வேண்டி எல்லா நலமும் பெற்று மரியாதைக்கும் மாதத்துக்குரிய கலைமாமணி அண்ணன் கலைமாமணி அண்ணன் ஹார்மோனிய கலைவச ஹார்மோனிய சக்கரவர்த்தி. ஆமா, செம்பைன்னு சொன்னா அவருக்கு பெருமை. பேர்பட்ட அர்ச்சனா ஐயா பிறந்த ஊருக்கு மண்ணின் மைந்தன். அவரெல்லாம் சந்தித்து நாங்கெல்லாம் ரொம்ப நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். மீண்டும் இப்பொழுது இந்த பதவி பொறுப்பை எனக்கு ஒப்படைத்திருக்காங்க. நன்றி ஆத்தா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். அப்படி நிறைய சிந்தனைகள் இந்த நாட்டுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா எண்ணி பார்ப்போம். நம்ம படிக்கும் போது பகுத்துண்டு பள்ளியில் ஓம் முதல் நூலோ தொகுத்தவற்றுக்கு எல்லாம் தொடர்ந்து படிச்சோம். இருக்கா பள்ளிக்கூடத்துல? நீங்க பள்ளிக்கூடத்துல இன்னொரு கதை இருக்கு தெரியுமா? இங்க ஒரு பாட்டி வடை சுட்ட கதை படிச்சுக்கலாம். ஆமா, ஒரு கிளவி வடை சுடுவாரு. பாட்டி வடை சுடுவா, ஒரு காக்கா வழியாந்து கிளவிக்கு தெரியாம தூக்கி ஓடி போயிடும். உடனே வந்து அது மரத்து மேல உட்கார்ந்து ஒரு நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கிற. உடனே அழகா இருக்கணும்னு அது கொஞ்சம் வெக்கம் வந்துடும். நம்மள அழகுன்னு சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல. புகழ்ச்சிக்கு மயங்காத ஆள் யாரும் இல்லை. இல்ல வெட்டியா புகழ்ந்தால் நம்புறாங்க. நம்ம புகழ்ந்தா போதும், நிகழ்ச்சியா ஒண்ணு சொல்லுங்க. என்ன யதார்த்தத்தை ஏற்கிற மனசு இல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. யதார்த்தமா எது உண்மையோ அதை ஏற்றுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாம போயிடும். ஏற்க மனது இல்லை. இப்ப காக்கா ரொம்ப அழகா இருக்குன்னு நரி சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிச்சு, ரொம்ப அழகா இருக்கிறேன், உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நானும் கேட்கிறேன், ஒரு பாட்டு பாடணும். உடனே காக்கா வாய போனாக்கா வட கீழே விழுக நரி தூக்கி ஓடி போயிருக்கு. தானே படிச்சோம், சொல்லி கொடுத்தாங்க. இந்த கதையினுடைய கருத்து என்ன தெரியுமா? 2 அர்த்தம் இருக்கு. ஒருத்தர் ஏமாத்த கூடாதுன்னு ஒரு அர்த்தம். இப்படி ஏமாத்தினா
ஏமாந்து நிக்கணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஆனா ஏமாத்தின கதையை படிச்சுட்டு ஏமாத்துறதுதான் கைக்குள்ள வச்சுக்கிட்டேன். ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி கொடுத்த கதையை மாத்தி எப்படி விட்டா பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து அந்த கதையை படிச்சுட்டு எல்லாரும் ஏமாத்தான் மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயிரு வாழ்வதப்போ தீர்வதப்போ நம்ம இதே கதையை சைனாவில் வச்சிருக்கேன். சீன தேசத்துல சைனாவில் இருக்கு இந்த கதை. அங்கேயும் பள்ளிக்கூடத்துல பாடப்புத்தகத்துல 1வது 2வதுக்கு இந்த கதை வச்சிருக்காங்க. ஒரு கிழவி வட சொல்றான் பாட்டி. அங்கேயும் ஒரு காக்கா வருது. காக்கா போய் வடையை தூக்கிட்டு ஓடல திருடல. காக்கா போய் பாட்டி கிட்ட பேசுது. பாட்டி பசிக்குது வடை இருக்கா தனியா. உடனே பாட்டி சொல்றா உன் பசி எனக்கு புரியுது. நான் என்ன செய்ய மழை வச்சு விறகு ஈரமா போச்சு அடுப்பு பத்த வைக்க முடியலன்னா. சரி பரவாயில்ல பாட்டி நீ கவலைப்படாத. நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி இருக்கு நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லி காக்கா போய் விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறான் கதையின் மூலமாக. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தரணுமே. உடனே கேட்குது காக்கா பாட்டி விறகு கொடுத்து சீக்கிரம் அடுப்பு பத்த வை வடையை சுட்டு கொடுந்துச்சு. அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தான். வாய்க்கு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு. சோதனைக்குனால அங்க ஒரு நரி வந்துச்சு. ஆமா அந்த நரி பாருங்க காக்காயை பார்த்து நீ அழகா இருக்கிற குரல் அப்படிலாம் சொல்லிச்சு. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா? அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாடு காக்கானா வாயப்பழம் இருக்கும். அது சைனா காக்கா மலையை காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடியாது. அது பாடமா இது பாடமா? எந்த பிள்ளை சொல்லி பேச்சு கேட்குது? எதையாவது சொல்லி கொடுக்குறோமா? பிள்ளை அழுதுச்சுன்னா தொட்டில கிடக்கும் போதோ தடுக்கல படுக்க வச்சிருக்கிற போதோ குழந்தை அழுதா வீட்டுல இருக்க பெரிய மனுஷன் தாத்தா பாட்டி பிள்ளை அழுகுது பிள்ளைய தூக்கி பால் கொடு. இல்ல பிள்ளை அழுகுது ஏதோ எறும்பு கழிச்சு பாரு. பிள்ளை அழுகுறா ஏதோ வெளியே போயிருக்கானு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு மருத்துவத்தை சொல்லி கொடுத்தார்கள். இன்னைக்கு பிள்ளை அழுதா என்ன செய்யறான்? படக்குன்னு அலைபேசியை கொடுத்துறோம். அலைபேசியை வாங்கி சின்ன பிள்ளைல அதை பார்த்தோன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்து கண்ணு சீக்கிரம் கெட்டு போய் எல்லாரும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு சொல்றோம். சின்ன பிள்ளைல இருந்து வயதான வரைக்கும் கண்ணாடி வந்துருச்சு. நீங்க மருத்துவம் இருக்கு நமக்கு சித்த மருத்துவம் இருக்கு. அறிவு சேர்ந்த பெரியவர்கள் சிந்திச்சு பாருங்க. அலோபதிங்கிற இந்த ஆங்கில மருந்து இருக்குல்ல மெடிக்கல்ல வாங்குற மருந்து மாத்திரை அதான் சீக்கிரம் நோய் குணமாகுதுன்னு நினைக்கிறோம். குடல் வாழ்வு வந்துச்சுன்னா குடலை சுத்தப்படுத்துறேன் இல்ல குடலை வெட்டிடுறேன். காலில் புண்ணு வந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுல கால் விரல வெட்டிடுறேன். சிறுநீரகம் கட்டு போச்சுன்னா அதை குடிச்சு வேற சிறுநீரகம் பொறுத்துறேன். அதுவா மருத்துவம்? சரி வந்தா தானே மருத்துவம். அப்ப எங்க மருத்துவம் இருக்கு? என்ன சிக்கல் இருக்கு யாராவது யோசிச்சோமா? தலைவலிக்கு மாத்திரை போட்டா தலைவலி தீந்துருது. காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா காய்ச்சல் தீந்துருது. பாலா போன அந்த சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா தீர மாட்டேங்குது. எப்படி எதை கண்டுபிடிச்சா? இதை சின்ன பிள்ளைல இருந்து சாகுற அத்தனை பேருக்கு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப உணவு முறை இந்த உணவு சங்கிலியில இருந்து மனிதனை பிரிச்சேன். அதனுடைய விளைவு ஆசையை தூண்டின கண்ணு பார்த்தா மனசு நினைச்சது அடையணும்னு. அதுதான் கசப்பான இனிப்பான விஷயம். கற்கண்டு இனிக்க வேப்பண்ணையை தடவிட்டா கசக்கம். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்குள்ள இருக்க சிக்கலை உணராதனால மனிதர்கள் சிக்கி கொண்டு இருக்கிறோம். நீங்க பாருங்க இந்த மக்கள் நல்லா இருக்கக்கூடாது செத்து போயிடும் கூடாது அவங்களுக்கு. அப்ப எப்படி இருக்கணும்? எல்லாரும் நோயாளிகளாவே இருக்கணும். அப்படி நோயாளிகளாவே இருந்தா தான் மருந்து மாத்திரை விற்கலாம். மருந்து மாத்திரை விற்றாதான் அந்த தயார் பண்ற குடும்பம் நல்லா இருக்கும். யாரை கொண்டு விட்டு யாரும் நல்லா இருக்கிறது? நம்ம வருஷம் பூரா நான் கூட ஒரு மருத்துவத்துல மாத்திரை வாங்கல. ஒரு மாசம்னா அவரு குழந்தைகளை கேட்கிறாரு என்ன அண்ணன் இந்த மாதம் மாத்திரை வாங்காம விட்டுட்டீங்க. நான் ஒரு மாதம் சாப்பிடல அவருக்கு நட்டமா இருக்கியா? அக்கறையில கேட்கிறாரு. அக்கறையாது நான் என்னத்த சொல்லுவேன்? நான் சாப்பிட்டா எனக்கு சிறுநீரம் கட்டுருமே எதனா என்ன செய்ய? எவ்வளவு பெரிய வியாபார நோக்கம். மனுஷன் சாப்பிடறான்னு பாடுறது உண்மையா பொய்யா? எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. ஒருத்தர் ஒரு பணக்காரர் வட்டி கொடுக்குற பழக்கம் இருக்கு. வட்டி கொடுத்தா வட்டிக்கு வட்டி கொடுத்து வட்டிக்கு மேல வட்டி போட்டு குட்டி போட்டு பட்டி அப்படியா ஒத்தருவா இழக்க மாட்டேன். சில பேரை கஞ்சி அப்படின்னா கோவம் வந்துடும். சில பேர் அப்படி கருமையா இருக்கிறேன்னு கோவம் வரும். அதே நேரத்தில் சொல்லிப்பாங்க அண்ணன் ரொம்ப சிக்கனவாதி. நாங்க சிக்கனம் சொல்லுவாங்க சொல்ற விதம் தானே. இப்ப அவர் வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்காரு. அந்த காலத்துல வட்டி பணத்தை வாங்கி சின்ன சின்ன பையா முடிச்சா கட்டி சாரத்து வண்டியில போயிருக்காரு. வண்டியில வச்சுட்டாரு. இப்ப வட்டி பணத்தை வசூல் பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. கொஞ்சம் அசதியில தூங்கிட்டாரு. வண்டியில மாடு போய்கிட்டே இருக்கு. வண்டியில இருந்த அந்த பணப்பை முடிச்சுல ஒரு பை விழுந்துருச்சு. இவர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. பணப்பையில ஒண்ணும் குறையுது. போதுமா? ஏற்கனவே பணம்னா சாகுறாரு. ஒன்னும் பண்ண முடியல. மனசு தாங்கல. விழுந்துருச்சே நான் என்ன பண்ண குட்டிக்கிறாரு. இப்ப பாருங்க அந்த பணப்பை விழுந்த வழியில ஒருத்தர் வர்றாரு. ரொம்ப நேர்மையானவர். அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படியாவது காசு கிடைச்சா அவர் பிள்ளையார் வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு இறை தொண்டு நினைச்சுட்டே இருந்தார். அவர் வழியில வழியில இந்த பையில இருந்துச்சு. எடுத்து பார்க்கறாரு. பணம் இருக்கு, காசு இருக்கு, தங்க காசு. ரொம்ப சந்தோஷம். பணப்பை கிடைச்சிருச்சு. இதை வச்சு நாளைக்கு கோயில் வேலையை ஆரம்பிச்சிடலாம். வீட்டுல வந்து சாமி அறையில வச்சுட்டு குடிச்சிட்டு சாப்பிட போகலாம்னு உட்கார்றாரு. இப்ப பணத்தை தொலைச்சவர் யோசனை பண்ணாரு. ஒரு தண்டோரா போட, அந்த காலத்துல தண்டோரா போடுறது
தண்டோரா போட்டு இன்னாருடைய பணப்பை தொலைஞ்சு போச்சு, எடுத்தவர்கள் கொண்டு வந்து கொடுத்தா 100 பொற்காசு சன்மானமா கொடுக்கப்படும் தண்டோரா போடு. இந்த தண்டோரா போட்டு வந்த செய்தி அவர் காதுல விழுந்துருச்சு. இப்ப அவர் பார்த்தாரு, போச்சு பணம் நம்மோடு நினைச்சோம், தொலைச்சவர் சொல்லிட்டாரு, நம்ம வச்சுக்க கூடாது, பொழுது விடியும்னு கொண்டு போய் கொடுத்துருவோம். ரொம்ப நேர்மையான எப்படி நேர்மையான ஆளு. நம்ம மக்கள் எல்லாம் பாருங்க, தாய்மார்களுக்கு ஓட்டு கேட்க வரும்போது ஒரு 2000 கொடுத்தா, 4000 கொடுத்தா, ஆளாலும் மாற்றி மாற்றி கொடுத்தோம், குடும்பத்தை சேர்ந்து பேசிடுவார். ஒண்ணு நினைக்காது. அவர் வந்தாரு, அவரு 4000 ரூபாய் கொடுத்துருக்காரு, இவர் ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவருக்கு வேண்டாம் இவருக்கு வேண்டாம், இருக்கிற 4 ஓட்டுல அவருக்கு 2 ஓட்டு இவருக்கு 2 ஓட்டா போடுவோம். பாவம், தப்பு பண்ணிக்கூடாது. காசை வாங்கிட்டோம், காசை வாங்குறதுக்கு நேர்மையா இருக்குது இந்த மக்கள், கொடுத்தவ நேர்மையா இல்லையே. எவ்வளவு அயோக்கியத்தனம், எங்க போய் சொல்ல. எப்படி பாத்தீங்களா? இப்ப அவர் நினைச்சாரு, பைக்காரர் விளம்பரத்தை கொடுத்துட்டாரு, கொண்டு கொடுத்துருவோம்னு காலையில பொழுது முடியும்னு குளிச்சுட்டு நெத்தினரை பூசி அங்க போய் கொண்டு கொடுத்தாரு. ஐயா உங்களோட பணப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு விளம்பரத்தை பார்த்தேன், தண்டோரா கேட்க இந்தாங்க வச்சுக்கீங்க கொடுத்துட்டு சொன்னாரு, சன்மானமா கொடுத்துருந்தீங்களே 100 பொற்காசு அதை கொடுங்கன்னாரு. அவர் வேகமா வாங்கி அந்த பணப்பையை என்ன எவ்வளவு சொல்ற அந்த காசுக்குள்ள எண்ணி பார்த்தா அதுல 800 பொற்காசு இருந்துச்சு. 800 பொற்காசு இருந்துச்சு. எண்ணிட்டு சொன்னாரு, ஐயா நீ 100 பொற்காசை எடுத்துக்கிட்டு 800 கொண்டாந்து கொடுத்துருக்கியா, நான் 900 பொற்காசு வச்சிருந்தேன், நீ எடுத்ததும் இல்லாம மேற்கொண்டு 100 பொற்காசு கேட்க எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் திருடன்னு பட்டம் கட்டிவிட்டாரு. இப்ப அவர் கொடுக்கலன்னு கூட மனசாரி இருக்கும், திருடன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு, மனசு தாங்கல. ஐயா சொல்றதை கேளுங்க, உங்க பணப்பையை நான் திறந்து கூட பார்க்கல, அப்படியே எடுத்தேன், அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். உண்மையிலேயே நான் உண்மையை சொல்றேன், புரிஞ்சுட்டு எனக்கு 100 சன்மானத்தை கொடுங்க. கொடுக்க முடியாது, நீ 100 பொற்காசை திருடி கேட்டாரு. பஞ்சாயத்தை கூட்டு, பஞ்சாயத்து ஊர் பெரிய மன்றத்தை போய் பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்துல போய் சொல்றாரு, ஐயா நேற்று வந்து வர வழியில ஒரு பணப்பை கிடைச்சு அதை எடுத்துக்கிட்டு போனேன், அப்ப தண்டோரா கழிச்சு அது இன்னாருடைய பை கொண்டே கொடுத்துட்டேன், எனக்கு 100 பொண்ணு சன்மானமா தர்றதாக அறிவிப்பு வந்துச்சு, 100 பொற்காசு கொடுக்க மறுக்கிறாரு. கேட்டா நான் திருடிட்டேன்னு மேல குற்றம் சாட்டுகிறார் பஞ்சாயத்து. பணக்காரரை கூப்பிட்டு விட்டாங்க, வந்தாரு, ஐயா நீங்க அறிவிப்பு செஞ்சது உண்மையா? ஆமா. தொலைஞ்சு போய் முன்னாடி கொடுத்த பை உண்மையா? ஆமா. எத்தனை பொற்காசு வச்சிருந்தீங்க? 900 பொற்காசு இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்கு? 800 பொற்காசு இருக்கு. அந்த பையன் எடுத்துட்டு வாங்கன்னாங்க. இப்ப என்ன நினைக்கிறாரு பஞ்சாயத்துல, பணக்காரரு அவரோ கோடீஸ்வரன், அவரா போய் சொல்ல போறாரு, ஏழைங்க எடுத்ததுனால எடுத்தாலும் எடுத்துருப்பேன் அப்படிதான் நினைக்குது இந்த நாடு. பெரிய மனிதன்னா போய் சொல்ல மாட்டேன் நம்புறானே, ஏழை எளிய மக்கள் தானே பழியும் பாவமும் வந்து சேருது. இப்ப என்னாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பணப்பையை கொண்டாட சொல்லி எண்ணி பார்த்தாங்க, 800 பொற்காசு இருந்துச்சு. தீர்ப்பு எப்படி சொன்னாரு தெரியுமா? ஐயா நீங்க தொலைச்ச 900 பொற்காசு உள்ள பையன் இது இல்ல, இது 800 பொற்காசு இருக்கிறதுனால இது அவர்கிட்ட கொடுத்துருங்க. 900 பொண்ணுள்ள பொற்காசு தொலைஞ்சு இல்ல, அது கிடைச்சா உங்களுக்கு சொல்றோம் வாங்கிக்கலாம் போங்க. அதுதானே நீதி, அதுதானே சரியா இருக்கும். நீதி நீதியாவா இருக்கீங்க? ஒண்ணு சொல்றதுக்குல நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்துக்கு போலாம், அம்மிக்கெல்லாம் உடக்க நம்ம ஒண்ணு சொல்றதுக்குல கை அங்கே முட்டுக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்போ இணைந்து வந்தோம், பொண்ணுக்குள் வந்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், நாங்கள் அன்போ இணைந்து வந்தோம், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்டதில்லை, அறிந்ததில்லை, தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்ட தந்தை பார்த்து நடந்ததில்லை. தாராக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தாராக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தாராக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தன்னார வயதிலும் நான் வாழவில்லை அவனை முன்னுக்கு முத்தாரே முத்தாரே அந்த தம்பி பிறந்து வந்தோம் சொல்லும்
தம்பி சின்னமாய் வளர்ந்த பிள்ளை தம்பி சின்னமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் நாங்கள் கொண்டு கொண்ட மாறா நூறாண்டு வாழ வைக்கும் இன்னும் இன்னும் நூறாண்டுகள் வாழ வைக்கும் செம்பாட்டூர் மக்கள் மாறாத அவனுக்கு அப்பா உள்ள அண்ணன் கீழே கொள்ள அவனுக்கு என்ன போல் அப்போ யாரும் ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஓட்ட போல வீட்டுக்காரன் சொந்தமில்லாத இந்த ஓட்ட போல வீட்டுக்காரன் சொந்தமில்லாத அது நம்பி இருக்கிறது தானாக ஒரு தாயாரே நம்ம ஊர் வந்தாச்சு அது இன்று நம்மை ஒரு தோட்டத்துல நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. மரம், மாமரம், சின்ன சின்ன பூச்செடிகள், சின்ன சின்ன கன்றுகள், இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வச்சிருக்காரு. அங்க பாருங்க அவரு அதெல்லாம் பயிர் பண்ணி தண்ணி விட்டு விவசாயம் பண்ற நேரத்துல பல குரங்குகளும் அங்க வாழுது. நம்மளை சுத்தி பல குரங்குகள் இருக்கு. ஆமா கண்டிப்பா சொல்றாங்க. சரி அந்த ஆய்வுக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப அந்த குரங்குகள் அங்க இருந்துச்சு, நிறமும் அவர் அந்த தோட்டத்துல எப்படி நடக்கிறத பார்த்துட்டு போகுது. இப்ப குரங்குக்கு அந்த விவசாயிக்கு ரொம்ப நெருக்கம் வந்துருச்சு. நண்பர்கள் மாதிரி பழகிருச்சு. பழகுனா எந்த பிராணி அன்போட பழகு இல்ல, அன்பா இருக்கு. அதோட மாற்றம் இப்படியே பழகிருச்சு. ஒரு நாள் பாருங்க வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இந்த விவசாயிக்கு. வெளியூர் போயிட்டு அந்த மரஞ்செடிகளுக்கு தண்ணி ஊத்தணுமே, நம்ம 4 நாள் 5 நாள் ஆகி போட்டுனா காஞ்சி போயிருமே, வாங்கி போயிருமே, என்ன செய்யலாம்னு யோசிச்சவரும் இந்த குரங்கெல்லாம் கூப்பிட்டு வாங்க, நான் இந்த மாதிரி வெளியூர் போறேன், நான் வர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆகும், நான் வர்ற வரைக்கும் இந்த தண்ணி காஞ்சி போகாம செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்க, தண்ணி இல்லாம காஞ்சி போயிடாம தண்ணி ஊத்துங்க. அது எப்படி நாங்க தெரிகிறது, எந்த செடிக்கு எவ்வளவு ஊத்துறது, அளவு தெரியலையேங்கிற மாதிரி குரங்கு எல்லாம் சொல்ல. அப்ப சொன்னாரு அவர் விவசாயி சொன்னாரு, கனமான வேறு நீளமா போச்சுன்னா அதுக்கு நிறைய தண்ணி ஊத்துங்க, சின்ன வேறா இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க அப்படின்னு இந்த குரங்குகளுக்கு யோசனை சொல்லிட்டு விவசாயி போயிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வந்தவர் தோட்டத்துக்குள்ள போறாரு. தோட்டத்தை பார்த்துட்டு போனமே குரங்கு எல்லாம் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா எல்லா மரஞ்சொல்லிகளையும் தலைகளா புடிஞ்சு கிடக்கு.
ரொம்ப வேதனையா போச்சு. என்ன இப்படி பண்ணி போட்டுருக்கீங்களே என்னன்னு இதெல்லாம் தண்ணி ஊற்றத்தானு சொன்னேன். ஏன் இப்படி பண்ணி குரங்கெல்லாம் மொத்தமா கூட்ட நீங்க வார்த்தை பெரிய வேருக்கு நிறைய தண்ணி ஊற்றுங்க, சின்ன வேருக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றுங்க. நீங்க எந்த வேறு எவ்வளவு தெரியும் யாருக்கு தெரியும், புடிச்சு பார்த்தா தானே தெரியும்னு எல்லாத்தையும் பார்த்து போட்டு பார்த்தா தண்ணி ஊற்றணும். இப்படி குரங்குகள் எல்லாம் சுண்டா விளங்கணும். எதுக்கு சொல்ல வரேன், உதாரணம் சொல்லவா, சாலையை பல பலன்னு போட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் குழாய் ஓடுறது தோண்டுவோம். பாத்திருக்கீங்களா இல்லையா? எப்படி சொல்றது, ஒரு திட்டமிடல் இல்லைன்னா இந்த சிக்கல்லாம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா. ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு எழுத்தாளர் அடிச்சுட்டேன். அடிச்சோன்னு அவர் பதறி போனார். இல்லடா ஒண்ணு செய்யாம அடிக்கிற அப்படின்னு கேட்ட. ஆமா நீ என்ன திட்டுனே அதுதான் ஒண்ணு அடிக்கிறேன்னு. நான் திட்டினேன்னா எப்ப திட்டினேன்? 6 மாதத்துக்கு முன்னால என்ன திட்டினி இல்ல, அதுக்குதான் இப்ப அடிக்கிறேன்னு. 6 மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு 6 மாசம் கழிச்சு வந்து அடிக்கிறியா ஏப்பான்னு கேட்டாரு. என்னடா திட்டினேன்னு கேட்டாரு. அவன் சொன்ன 6 மாதத்துக்கு முன்னால ஒரு நாள் என்னை பார்த்து போடா தேவாங்கு அப்படின்னு நீ சொன்னீல்ல, அதுக்குதான் உன்னை அடிச்சேங்க. 6 மாதத்துக்கு முன்னால தேவாங்கன்னு சொன்னதுக்கு 6 மாசம் கழிச்சு வந்து நீ அடிக்கிறியப்பா, இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோவப்படாம. அதுக்கு அவர் சொன்னாரு, நீ தேவாங்கன்னு சொன்னீல்ல எனக்கு தெரியல, நேற்றுதான் தேவாங்க நேர்ல பார்த்தே எனக்கு கோவம் வந்துருச்சுங்க. 6 மாதத்துக்கு முன்னால தேவாங்கன்னு சொன்னதுக்கு தேவாங்க பார்த்தோன்னு நமக்கு கோவம் வந்துருச்சுல. 6 மாசத்துலயே நமக்கு புத்தி தெளிவு வந்துருச்சுல. தேவாங்க 6 மாசத்துலயே வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல வாய்ப்பு வந்து திருட யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன செய்ய ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நம்ம கணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பா உடச்சு. ஆனா தேவாங்க ஒரு நல்ல குணம் இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல கடல் வழியா போறவெல்லாம் கப்பல்ல கொண்டுகிட்டு போவாங்கலாம் தேவாங்க குட்டியில. ஏன் தேவாங்க குட்டியை கொண்டு போறாங்க? திசை தெரியாம இருக்கிற போது, இந்த திருமானி கருவியை கண்டுபிடிக்காத போது அந்த குரம் அந்த தேவாங்க குட்டியை தூக்கி மேல வச்சோம்னா அது எந்த பக்கம் வச்சாலும் மேற்கு முகமா திரும்பிடுமா. ஏன் மேற்கு முகமா திரும்புது? சூரிய ஒளியை தாங்குற சக்தி அந்த கண்ணுக்கு இல்லையா? சூரிய வர்ற திசையை பார்க்காம திரும்பி உட்காந்துக்கிறோமா. இப்ப அந்த தேவாங்க மேற்கு முகமா திரும்பிட்டா மற்ற திசை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தப்பட்ட கருவி அந்த பிராணி தான் தேவாங்க. நம்ம ரொம்ப எளிமையா தேவாங்கன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய நல்ல குணம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தல. கருடனுக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. நீங்க பாருங்க, கருடன் இந்த கும்பாபிஷேகம் பண்ணணும் கருடன் வரணும்னு ஆசைப்படுறோமா? அந்த கருடன் எப்போதும் உயர்ந்த ராஜாஜிங்கிற பேர் பெற்றது. அதுல 2 3 இருக்கு. இந்த கழுத்துல வெள்ளையா இருக்கு பாருங்க இந்த கருடன். இந்த காக்கா என்ன பண்ணுமோ அது புறணில உட்காந்துக்கிட்டு தலையில கொத்திக்கிட்டே இருக்குமா. அதுக்காக திரும்ப கொட்டாதான் கருடன் என்ன செய்ய, மேல் நோக்கி பறந்துகிட்டே இருக்குமா. மேல போக 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 இந்த புவியீர்ப்பு விசைன்னு ஒரு சக்தி இருக்கு, மேல காற்று மண்டலம். அதுக்கு மேல போயாச்சுன்னா மூச்சு முட்டிடுமா காக்காக்கு. என்ன ஆகும்? பொத்துன்னு கீழே வந்து காக்கா உயிர் போயிடும். எப்போதுமே உயர்ந்தவர்கள் நம்மளை தூற்றுவர்களை எதிர்கொள்ள மாட்டார்களாம். தானாக அவர்களுடைய வழியில போயிட்டே இருப்பாங்க. போற்றினும் போற்றுவார் பொருகுடாவினில் தூற்றினும் தூற்றுவார், சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவார், வந்தனாளர் தூற்றினும் பாவலர் கொடியவர். இங்க இப்ப வேப்ப மரம் இருக்கு, புங்க மரம் இருக்கு, புளிய மரம், ஆலமரம், மாமரம், பலாமரம், எண்ணற்ற மரம் செடி கொடிகள் எல்லாம் நின்னா மரம் விழுந்தா விறகு, நின்னா மரம் விறகு. அதுல சில மரங்கள் தான் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம். எந்த மரம்? வீட்டுல என்னப்பா உத்தரம் தேக்கு, அது மரம். என்னப்பா சன்னல் படாக்கு, அது மரம். என்னப்பா கட்டில் சந்தனம், அது மரம். என்னப்பா நில வேம்பு கோங்கு அப்படின்னா அதெல்லாம் மரங்கள். சில மரங்கள் தான் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம். அது போலதான் மனிதர்களும், நின்னாலும் சிலர் மனிதர்கள், விழுந்தாலும் சிலர் மனிதர்கள். இன்னைக்கு வரைக்கும் சொல்ல சில பேர். இப்ப நான் கேட்கிற இந்த வேப்ப மரம் இந்த பூமியில நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்தப்பட்டிருக்குன்னா சொல்லக்கூடாது முளைச்சு நிச்சயம் சொல்லக்கூடாது. முளைச்சாதான் வெற்றியா மனிதன் தேர்வுக்கு ஆதாரணமா தெரியல இல்லையா? ஆனா வேப்ப மரம் நிலையாக நம்ம பயன்படுத்துவதற்கு ஆட்டுக்குட்டிக்கு வச்சு போடுறோம். ஏதாவது துயரம் வந்தா வேப்பமலையை பிடிச்சி போடுறோம். இந்த கொரோனா வந்தா வேப்பமலை மஞ்சள் தேவைப்பட்டுச்சு. இப்ப வேப்ப மரம் நிலையா நின்றதுக்கு யாரு காரணம் சொல்லுங்க பார்ப்போம். யாரு காரணம்? ஏன்னா அமெரிக்காக்காரன் காப்புரிமை வச்சு விட்டான். அமெரிக்காக்காரன் எங்களுக்கு தான் சொந்த வேப்ப மரம் யாரும் கை வைக்க கூடாது காப்புரிமை வாங்கிட்டான். அதை போராடி கொண்டு வந்து நிறுத்தியவர் யார் தெரியுமா? 13 மாதங்கள் லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 13 பேர் சேர்ந்த ஒரு குழுவாக இருந்து ஒருத்தர் வேப்ப இலை, ஒருத்தர் வேப்ப ஈக்கி, ஒருத்தர் வேப்ப மழம், ஒருத்தர் வேப்ப காய், ஒருத்தர் வேப்ப குச்சி, ஒருத்தர் வேப்ப மட்டை, அத்தனையும் கையில வச்சு வெள்ளக்காரங்களை எடுத்து சொல்லி எங்களுக்கு உடையது இதுல இன்னொன்னு இருக்கு அப்படின்னு கொண்டு வந்த அந்த ஆள் யார் தெரியுமா? அவர்தான் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ற வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார். அவர் தானே பெரியாரு. இது போல பெரியார் எத்தனை பேரு நமக்கு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு கர்நாடக சங்கீதம்னே சொல்றோம்.
தமிழ்ல இருந்து தான் வந்தது கர்நாடக சங்கீதம். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் வரலாறு? கர்நாடக சங்கீதம் எப்ப வந்துச்சு? அதுக்கு முன்னால 200 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்ல இருக்கு. இந்த சங்கீதங்கள் எல்லாம் தமிழ்ல பேர் இருக்கு. யார் கொண்டு வந்தவர்? அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை என்ற சீர்காழி மூவர் பாடியதுதான் தமிழ் மும்மூர்த்திகள் என்று இசை மும்மூர்த்திகள். அதுல வேறு மங்கி போச்சே. யார சொல்றான்? தியாகராஜ பாபு, முத்துசாமி தீட்சிதரும், சியாமலா சாமியும், சியாமலா சாஸ்திரியும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாலே ராமாயணத்தை கீர்த்தனைகளாக பாடியவர் அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் என்ற மூவரையும் மறந்து விட்டோம். தமிழர்களாகிய நாம் வரலாறுகளை மறந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு, மண்ணுக்கு, மக்களுக்காக பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள், கப்பலோட்டிய தமிழன் தன் சொத்துக்களை எல்லாம் வெள்ளக்காரனை எதிர்த்து இந்த நாட்டுக்காக விட்டு மண்ணெண்ண விட்டு செத்தார். ஐயா மறந்துட்டோமே. கக்கன், காமராசர், எத்தனை பேர் இந்த நாட்டுக்காக எவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவருடைய பேரெல்லாம் நீங்க வைக்கிறோமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுடைய பேரெல்லாம் இங்க வச்சிருக்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜி அப்படின்னு பேர் இருக்கு. யாராவது ஒரு வடநாட்டுக்காரனா நம்ம நாட்டில் உள்ள அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர்கள் எல்லாம் யாரும் வச்சிருக்காங்களா? இல்லையே. ஏன் வைக்கல? நம்ம ஏன் இப்படி ஆனா தந்தாரை வாழ வைக்க வந்த முன்னாடி என்று சொல்வது சரிதான். அதற்காக நான் கூட இந்திக்காரர்களை பத்தி பேசியிருந்தேன். ஒரு தம்பி காலையில எனக்கு ஒருத்தர் தொலைபேசியில கூப்பிட்டு, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இந்திக்காரர்கள் ஏன் வந்தாங்க, நம்ம எல்லாம் போறது இல்லையா வேற மாநிலத்துக்குன்னு கேட்டார். எல்லாரும் போகலாம், தப்பு இல்ல. எல்லாரும் எல்லா நாட்டுக்கும் போற. யாரும் ஊரே யாவருங்கள் உலகம் தழுவி நேசித்தது தமிழன். யாரும் ஊரை யாவரும் கேள்வி தீதும் நம்ம பிரதரவாரா என்று. அப்படிப்பட்ட இந்திக்காரர்கள் பிழைக்க வர வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா நம்முடைய உரிமையை பறித்து விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். அதை ஏற்க மறுக்கிற மனசு என்ன சொல்றது? இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகளிலே நம்ம நாடக கலைஞர்கள் பல பேர் தெரியுமா உங்களுக்கு? வெள்ளக்கார எழுத்து அவர் தான் நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி அரமணை கோழிமுட்டை. அந்த அரமணை கோழிமுட்டைன்னு ஒரு கதை இருக்கு. கதையெல்லாம் சாதாரண கதை இல்ல, பல கதை இருக்கு. அதுல அதுவும் ஒரு கதை. இப்ப மதுரை பக்கத்துல திருமங்கலம் ஒரு ஊர் இருக்கா. அந்த திருமங்கலத்துல பிறந்தது ஒரு அரமணை கோழிமுட்டை. ஆமா, அந்த அரமணை கோழிமுட்டை நேரா சிவகங்கை மாவட்டம் திருப்போண வட்டம் மடப்புறம் பத்திராளிகளுக்கு வந்துச்சு. அங்க அன்னைக்கெல்லாம் இருந்த நம்ம தம்பி அஜித்குமார் மேல மேதி அன்னைக்கெல்லாம் இருந்த அஜித்குமார் தூளா போச்சு. அந்த அரமணை கோழிமுட்டை பத்திரமா போய் என்னையோ இருக்கு. யாருக்கும் தெரியும். எந்த விடிவு காலமும் பிறக்கலையே. மனசாட்சி இருக்கிறத சிந்திச்சு பாருங்க. எல்லாருக்கும் மனசாட்சி. ஏன் இந்த மௌனம்? ஏதற்கெல்லாம் விட தெரியல. சரியா நமக்கு தேவையில்லை. சரியா அந்த அம்மா தினமும் வேலைக்கு போயிட்டு தான் அதான் சொல்ல வரேன். அப்ப எத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் கேட்க நாதி இல்லை. அந்த திருமங்கலத்துல பிறந்தவர் தான் நமது நாடக நடிகர் ஐயா விஸ்வநாத தாஸ். மருத்துவர் குலத்திலே பிறந்த மகா தேச பிதாவாக அவரும் பேர் வர வேண்டியவர். ஏன் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? 29 முறை வெள்ளைக்காரன் சிறையில் அடைத்தான் அவரை. மேடையில் இருக்கிற போது கைது பண்ண போறாங்க. அவர் சொல்றாரு, நான் முருகன் என்னை கைது பண்ண முடியாது. சரி, முருகனா இருக்கும்போது கைது பண்ண முடியாது, அந்த அதிகாரம் கலைச்சிட்டு வரக்கு கைது பண்ண உட்கார்ந்து இருந்தா காலையில வந்தோடனே உங்களை கைது பண்ண யார? உங்களை விஸ்வநாதாசன். எதுக்கு நீங்க இந்த அரசாங்கத்தை எடுத்து பிரச்சாரம் பண்ணீங்க? நான் பாடலையே, ராத்திரி பாண்டியல அது முருகன் பாடினாரு. அவரை போய் கைது பண்ணிட்டாரு. வேட்டை திருப்பிட்டாரு. முடியல அவங்களால. போய் திரும்ப உத்தரவு வாங்குறான். விஸ்வநாதாஸ் முருகனாக நடிச்சு விஸ்வநாதாசை கைது பண்ணு. என் அன்பின் சேர்ந்த பெரியவர்களே, தமிழர்களை சிந்தித்து பாருங்கள். 29 முறை இந்த நாட்டுக்காக சிறைக்கு சென்று கடைசியாக முருகனாக இருந்தபடியே கலிகாசலத்தில் உயிர் புரிந்தார். நமது முன்னோரான நாடக கலைஞரான ஐயா விஸ்வநாததாஸ் சொல்லிக் கொடுத்துருக்கோமா நம்ம பிள்ளைகளுக்கு? யாருக்காக தெரியுமா? அதை பத்தி தெரியலையே. அவர் வாழ்ந்த காலத்திலே மதுரை மேலமாசி வீதியில் பிறந்த அம்மா ஜானகி அம்மா அவர்களும் வள்ளியாக நடித்தவர், பல வேடங்களை கற்பித்தவர். அப்பேற்பட்ட அவர் பல இயக்கங்களில் இருந்து சட்டமன்ற உறுப்பினரானவர். அவரையும் கைது பண்ணி வேலூர் சிறையில் வெள்ளக்கார அரசு 4 முறை சிறையில் அடைக்கிறது. அவரை கைது பண்ணும்போது அடுத்த பெண்மணியான ருக்மணி அம்மா சென்னையில கைது செய்யப்படுகிறார். இவர்களும் இந்த நாட்டுக்காக நாடக கலைஞர்களாக இருந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அதை விட இன்னொருத்தர் இருந்தாரு. நம்ம திருச்சி மாநகர உறையூரில் பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா. ஹார்மோனிய கலைஞர் ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்குல தூக்கு தண்டனை சொல்லிட்டா நீதிமன்றம், வெள்ளக்கார நீதிமன்றம் தூக்கு மேடைக்கு வந்துட்டாரு. தூக்கு மேடையில கடைசி ஆசை என்னன்னு கேட்கிற வழக்கம் இருக்கு. கடைசி ஆசையை கேட்கிற போது அவர் சொல்றாரு, எனக்கு என்னையா கடைசி ஆசை இருக்க போது, என்னுடைய ஹார்மோனிய பொட்டியை கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு வரேன், தூக்குல போடலாம். ஹார்மோனிய கலையரசு காதர் பாட்சா இஸ்லாமியன். ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது. என் அறிவு சேர்ந்த பெரியோர்களே, தூக்கு மேடையிலே பாடுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு. சுருளி மலை வேளா உன்னை தோற்கடித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று இந்து கடவுளான முருகன் பாட்டை பாடுறார் இஸ்லாமியர். பாட்டை கேட்டுக்கிட்டு மெய் மறந்து இருந்து விட்டார்கள் சிறைத்துறை அதிகாரிகள். மகுடிக்கு மயங்கின பாம்பு போல
மகுடிக்கு பாம்பு மயங்குமா? இங்க ஒரு கேள்வி இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். இப்ப மகுடிக்கு மயங்கின பாம்பு போல இருந்தார்கள். பாட்டு முடிஞ்சது, தூக்கு போடலாம் நேரத்தை பார்த்தா நேரம் கிடந்துருச்சு, தூக்கு போட முடியல. வேற வழியில கூட்டிட்டு நீதிமன்றம் போனா நீதிபதி கேட்கிறார், ஏன் தூக்கு போடலன்னு. அவர் கடைசி ஆசையை கேட்டா ஹார்மோனிய பட்டியை கேட்டாரு, கொடுத்தாங்க. சரி, ஹார்மோனியம் கேட்டா பாட்டு பாடிட்டு போட வேண்டியதானே? இல்ல அவர் பாட்டு பாடும் போது அதை கேட்டுக்கிட்டே நீ வரந்துருந்தா நேரம் போடுவீங்க. அப்படி எல்லாம் உங்களே மயக்க அளவுக்கு பாட்டு பாட சொல்லு அப்படின்னு பாட சொல்றாரு. வெள்ளக்காரன் நீதிபதி கிறிஸ்தவர், பாடிய பாட்டு முருகன் பாட்டு, பாடியவர் இஸ்லாமியர். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. பாட்டை கேட்டு கண்ணீர் வடித்து தீர்ப்பொழுகிறார். இவ்வளவு உருக்கமாக முருகன் நினைத்து பாடும் இவரா கொலை செய்திருக்க முடியும் என்று கொலை வழக்கில் இருந்து விடுதலை பெற்றார் ஐயா தாமர் பாட்சா என்ற இஸ்லாமிய வரலாறு இருக்கு. ஏன் நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தூக்கி வச்சு கொண்டாடி என்ன கொடுமை இதெல்லாம். ஒரு முறை 2 முறை இல்ல, 40 முறை தாமர் பாட்சா சிறையில் அடைக்கப்பட்டார். அன்னைக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நாடக கலைஞர்கள். நாளைக்கு ஒரு வரலாறு சொல்லும், கொள்ளைக்காரனை எதிர்த்து போராடினார். பாப்போம். எனக்கு அதுக்காக நான் நினைக்கல, என் மனதில் தோன்றுகிறது நாளைய தலைமுறை எப்படி வாழும். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. கேரளாவில் ஒரு குச்சியை ஒழிக்க முடியாது, பட்டா இடத்துல. உங்க பட்டா இடத்துல இருந்து ஒரு குச்சியை ஒழிக்க முடியாதுங்க, சட்டம் வச்சிருக்கிறேன். அங்க மழை இல்ல, அங்க எதுவுமே இல்லையா? ஏன் இந்த நாடு மட்டும் தகப்பை இல்லாத சொத்து மாதிரி தறிகட்டு போச்சே? தமிழர்களாகிய நாம் கேட்க வாய்ப்பில்லையே. ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் காசு, எல்லாத்துக்கும் காரணம் பிரச்சனை. எங்க போய் சொல்றது? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பருவமழை பொய்த்து விட்டது. நம்ம ஐயா தாத்தா காமராஜர் கட்டிய அந்த மாத்தூர் தொட்டி பாலம் ஆடி போச்சா? மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மலையை உடைச்சினார ஆட ஆரம்பிச்சு அதிகாரிகள் சொல்லிவிட்டார். எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய விளைவை ஏற்றுக்கொள்ள போகிறோம். நாளைய தலைமுறையை வாழ வைப்பதற்கு என்ன வச்சிருக்கிறோம்? நாரதர் கழகம் நன்மையிலே முடியணும், கழகம் நியாயம் பிறக்கும் என்ற தத்துவத்தோடு இடத்தின் சிறப்பை காவலாமலும் காரியத்திற்கு கேடு என்று உணர்கிறேன். வருகிற காவலர்கள் சந்திக்க வேண்டும். ஆகினால் ஒரு பாட்டு பாடும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகும், போட்டிருந்து போட்டிருந்து போரடி நோகும். Thank you.
தீருவடி நான் நினைச்சா மதியாமல் காதல் போகுவடி போவடி போகுவடி நாடகம் ஏதாவது நாடகம் பார்க்க கொஞ்சம் தூரம் போறது வர்றது வழக்கம். போவன் டயரை குடிச்சுட்டுலாம் போனாங்க. என் மகன் பிரபாகரன், என் மாப்பிள்ளை ரஞ்சித்து, இன்னும் அன்பு தம்பிகள், இன்னும் நிறைய நிறைய நாடகம் பார்க்க வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த கலை மீது எவ்வளவு ஒரு பற்று. கலை எப்போதும் தாழ்வு கொள்ளக்கூடாது. ஒரு கலையும் கலாச்சாரமும் எங்கே கட்டி காக்கப்படுதோ அங்கே தர்மம் நிலைக்கும். அதாவது அதுக்கு அவங்க மட்டும் பொறுப்பு இல்லை, நம்மளும் பொறுப்பா இருக்கணும் இல்லையா? காலம் ரொம்ப முக்கியம், நேரம் ரொம்ப முக்கியம். வள்ளுவர் ஹரிவரம் படவா நாட்டியமாடுது இல்லை ஆனந்த ஆனந்தம் என்று சொல்ல ரொம்ப குறைச்சிட்டு பேசுறதுலயே குறிக்கோளாகி நிறைய கதைகளே சொன்னார். ஒரு சாமியாரு ரொம்ப பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த தவ வலிமை பெற்ற சாமியாரு ஒரு வனத்துக்குள்ள தவம் பண்றாரு. தவம் பண்ணா பாரு, அவர் பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப உடல் மெலிவா சாப்பிடாம கிடந்திருக்கும் பொழுது ரொம்ப மெலிஞ்சு போய் பக்கத்துல வருது. அந்த சாமியார்கிட்ட பக்கத்துல வந்து நாயை பார்த்து சாமியார் இறக்கப்பட்டு ரொம்ப சொறி நாயா இருக்கு, ரொம்ப சோரி நாயா போச்சு, பாவம் செத்தாலும் செத்து போயிருமே, காப்பாற்றுவோம் நினைச்சு அவர் என்ன பண்ணாரு, அவர் சாப்பிடுற பழங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதை கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் ஆராக்கணும். இப்ப நாய்க்கு கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. இப்ப பக்கத்துல சாமியார் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி போச்சு.
திடீர்னு அங்க இருந்து ஒரு ஓநாய் வந்துச்சு. இந்த நாய்க்கு பயம், ஆஹா நாய் நம்மள வருது. பொடியாந்து சாமியார் காலில் விழுந்துச்சு. ஏன் பயப்பட, என்ன பிரச்சனை? ஐயா அங்க போனா ஒரு ஓநாய் விரட்டுது, என்னையே எனக்கு முடியல, பயப்படாத, உடனே ஓநாய் ஆக்கியது அப்படின்னு கமலத்துக்கு தண்ணி எடுத்து தெளிச்சாரு. இந்த சொறி நாய் பெரிய ஓநாய் ஆயிடுச்சு, அதை விரட்டிச்சு. கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி போச்சு. ஓநாயை பார்த்து ஒரு புலி அங்கே ஒரு சிங்கம் விரட்டிட்டு வந்துச்சு. ஓநாயை பார்த்து ஒரு யானை விரட்டிட்டு வந்துச்சு. இதுதான் கடைசியாத்தான் சிங்கம். இப்ப யானை விரட்டிட்டு வந்துச்சு. யானையை கொண்டு பயந்து வந்துச்சு. ஏன் பயப்படுற? ஐயா கொஞ்சம் தள்ளி போன ஒரு மத யானை என்னை விரட்டுது. ஏன் பயப்படுற? ஒன்னே யானை தண்ணியை தெளிச்சாரு. ஓனாயி யானை ஆயிடுச்சு. இப்ப யானையா உலகிட்டே இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் தூரம் போச்சு. ஒரு பெரிய கரடி மிரட்டு கரடியை கண்டு பயந்து வந்துச்சு. இப்ப அதை கரடியா மாத்தினாரு. கரடி இப்படியே மாத்திக்கிட்டே வந்தாரு. கடைசியா ஒரு சிங்கம் விரட்டிருச்சு. பயந்து வந்துச்சு. நீயும் சிங்கமா போன்னு சிங்கத்தை மாத்தினார். இந்த நாயா இருந்ததை இப்படியே மாத்தி வந்து கடைசியா சிங்கம் ஆயிடுச்சு. சிங்கமாயி போச்சு. இல்ல சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. காட்டுக்கு ராசா நம்ம இருக்கிறதுல நம்ம மட்டும்தான் இருக்கணும். கூட இன்னொருத்தர் இருந்தா நமக்கு இடைஞ்சல். ஏற்கனவே நாயா இருந்த நம்மள சிங்கத்தை மாத்தி வச்சுட்டா இருந்தாலும் நாளைக்கு இன்னொரு நாயை சிங்கமா மாத்திட்டா நமக்கு இடைஞ்சல். அப்ப நான் மட்டும்தான் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சாமியார நம்ம வயிற்றுக்குள்ள வச்சுக்கணும்னு முடிவு வந்துச்சு. அப்படின்னா சாமியார போட்டுவோம்னு முடிவு வந்துருச்சு. அப்படி திட்டம் போட்டுக்கிட்டு சாமியார் கிட்ட வந்துச்சு சிங்கம். சாமியார் ஏற்கனவே சக்தி வாய்ந்தவர் இல்லையா, பார்த்துச்சு. நானாயே சொரினாயே இப்படி போனாயே, உன்னை நாயாத்தானே இருந்து உன்னை மாத்தி சிங்கமா வச்சேன். உன்னை அப்படியே விட்டுருந்தா நீ இந்த கதிக்கு வந்திருக்க மாட்டியல்ல. சரி போனா போகணும்னு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி மேல வச்சேன் பாரு. நீ மேல இருந்துக்கிட்டு என்னைய முழுங்கலான்னு பாக்குறீல்ல, பழைய வழி நாயா போகணும். அப்ப யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த காட்டாக்கும் உயிர்களுக்கும் பேதம் தெரியவில்லை. வருகிறான் காவலன், அவரை சந்திப்போம். நிறைய கலப்பக்கலாம். கார்த்திக் ராஜா, கார்த்திகேயனுடைய பெயர். ராஜா எல்லாருக்கும் பொருந்தும். இன்னைக்கு ராஜா ராஜாவும் ராணியும் வந்திருக்கிறார். சில பேருக்கு கண்ணு கண்ணுன்னு பேர் வைப்போம். வள்ளி கண்ணு, ராஜா கண்ணு, கண்ணன், கண்ணதாசன், கண்ணப்பன், கண்ணம்மா, இப்படி பேர் இருக்கா. கண்ணம்மான்னு கண்ணு கண்ணுலே பேர் இருக்கும். யாருக்காவது நம்ம செல்ல கண்ணு, வள்ளி கண்ணுலாம் பேர் இருக்கும். யாருக்காவது ராஜா மூக்கு, ராஜா காதுன்னு பேர் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. ஏன்னா கண்ணுக்கு அவ்வளவு மகிமை. கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்பது நான்மணி கருதி. கண்ணுதான் சென்று வச்சு கருதியா. இங்க இருந்து பார்த்தா அங்க வர்றது ஆனா பெண்ணா ஆடா மாடா பார்த்து சொல்லு கண்ணு. ஆனா காது இருக்க வந்து விழுந்தா தெரியும். நின்று வச்சும் கருதி காது கேட்க. பாம்பு மகிழ்ச்சி மயங்குது. பாம்புக்கு காது கேட்குமா? அப்புறம் எப்படி அது மயங்குது? காது கேட்காது பாம்புன்னா எப்படி மகிழ்ச்சிக்கு மயங்குது? அப்ப ஏதோ ஒரு சிக்கல் இருக்குல்ல. இல்ல தெரிஞ்சுக்கணும் கேட்டா நம்மள இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாம் தெரிஞ்சேன் நினைச்சாங்க. எனக்கு தெரியாது எவ்வளவோ. எப்போதுமே நமக்குள்ள அந்த அடக்கம் இருக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டோம்னா எங்கேயாவது தலையை கொட்டு போட்டுருவான். புரியுதா இல்லையா? அதனால சில சிக்கல்களை நம்ம உணரணும். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. இந்த பூமி 2 விக்கி கட்டப்பட்டது. வருகிறான் காவலன். காவலாளின்னு இது ஒரு வித்தியாசமானது. நம்ம நாடகம் எல்லாம் சில நகரத்தாரிலாம் நாடகம் பார்க்க மறுக்கிறாங்க.
பாத்தீங்களா செட்டினார்ல? ஆமா ஆமா. ஏன்னு கேட்டா அந்த டப்பு டான்ஸ் ரொம்ப அதிகமா பேசுறாங்க. இல்ல ஆட்சி மாறுனா நாடகம் பார்த்து நெசமா தான் இந்த பொய்யெல்லாம் இல்லை. நல்லா உண்மை. அப்புறம் இப்ப கூட ஒரு நாடகம் போட்டுன்னா அவங்க சொன்னாங்க அதுல சொல்லி போட்டாது எல்லாம் சொன்னாங்க. ஆமா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா அந்த வழியில இந்த தம்பி வாயை திறந்தா நல்ல வார்த்தை தான் பேசுவோம். ஒரு வார்த்தை தப்பா பேச மாட்டாரு. பாடல் அப்புறம் அற்புதமா பாடுவார். சில பேர் வாயை திறந்தா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமே மாமியா ஒன்னா உட்கார்ந்து மறுமையோட நாடகம் பார்க்க முடியலையே. அப்படி ஒருத்தர் வர்றாரு. நீங்க ரசனை மாறி போச்சு. அதுக்கு நல்லதுக்கு ஆள் கூடல அவர் சந்திப்போம்.